guys, welcome back to our channel. ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் பிரைடல் ஷாப்ல ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ரொம்ப ஃபீவரிஷா ஏதோ வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஃபியான்சி கால் பண்ணி லியாங் என்னை வந்து பிக்கப் பண்ண வரியா அப்படின்னு அவனை கூப்பிட்றா. கொஞ்ச நேரத்துலேயே மாஸ்க் போட்ட மாதிரி அங்கே வந்து ஹீரோயினை பேக் சைட்ல இருந்து ஹக் பண்ண அவன் தான் ஃபியான்சின்னு நினைச்சுக்கிறா. லியாங் நீ என்னோட ஃபியான்சி தான், பட் நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அமைதியாரு, உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவ கூட ஒன்னா இருக்கான். அப்பாவை போட்டிருந்த பேல் நெக்லஸ் உடஞ்சி சதுரி விடும். எங்க ஹீரோயின் ஒன்னா இருக்கான்ல, அவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ மிஸ்டர் ஃபூ. இப்பதான் ட்ரக்கோட இன்ஃபுளுன்ஸ் போயிருக்கு அப்படின்னு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அது அவளோட ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது. ஸோ நான் அவகிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டேன். இனி அவளை நான் தான் பார்த்துக்கணும், அவள் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி பிரைடல் ஷாப்க்கு வந்து ஹீரோயின் பிக்கப் பண்ண சொல்றான். அவதான் இனி உங்களோட மேடம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாடி வீக் ஆகுது. பிளட் வாமிட் எடுத்து அங்கேயும் மயங்கி விழுறான். அதெல்லாம் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நான் உங்களுக்கு கொடுத்தது எக்ஸ்பைசன், அதை நானே ரெடி பண்ணேன். இனி நீ உன் ஃபேமிலிக்கு போக முடியாது, அதுக்கு பதிலாக ஃபுல்லாக சுத்திட்டு அலைய போற அப்படின்னு என்னோட ஆளுக்கு கால் பண்ணி இனி மிஸ்டர் ஃபூ அங்க வரமாட்டான், ஃபூ ஃபேமிலி இனி உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு யாருக்கும் இந்த நியூஸை பாஸ் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஹீரோயின் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஃபீல்ஸ் வரல, அவனுக்கு என்ன ஆச்சு? 3 டேஸ்க்கு முன்னாடி பிரைடல் ஷாப்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட எதுவுமே பேசலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவ ஒரு நாய் கூட கூட்டு வந்திருப்பான், அதோட நேம் டாங்கு. அது வேற நாட்டி அங்க இங்க ஓடிட்டு இருக்கும். அதை பிடிக்க போறேன்னு ஹீரோயின் விழ போவா. அப்போ ஹீரோ வந்து அவள் தாங்கி பிடிப்பான். அவன் இப்போ ஒரு ஃபுல் மாதிரி இருக்கான். அந்த பாய்ஸோட எஃபெக்டா தான் அப்படி இருப்பான். ஹீரோயினை பார்த்துட்டு பிரிட்டி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டியா உள்ள ஒரு பன் எடுத்து சாப்பிட போவான். இது ரொம்ப டேட்டியா இருக்கு, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இது மேரேஜ் கேண்டி அப்படின்னு அவன்கிட்ட கேண்டீஸ் கொடுக்க அவனும் ஜாலியா சாப்பிட்றான். இங்க ஓடி போன நாய் ஒரு இன்னொரு தூக்கிட்டு வருது. என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு தாங்க திட்டிட்டு இருந்தா எவன்டா அந்த நாயை விட்டுறது அப்படின்னு இப்ப லியாங்க வரான். அது கூடவே என்னோட பொண்ணு வர வரா. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, வேற கூட இருக்க அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், சூ ஃபேமிலியோட பொண்ணுதான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னேன். இங்கே என் கூட நிக்கிறாள்ல, இவதான் சூ ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல, நான் தானே அவங்க பொண்ணு அப்படின்னா இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஹீரோயின் அவங்களோட சொந்த பொண்ணுலன்னு தெரிய வந்திருக்கு. ஜியா ஃபேமிலி பொண்ணு சூ ஃபேமிலி பொண்ணு ஸ்வாப் ஆயிருக்காங்க தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ அவ கரெக்டான பிளேஸ்க்கு வந்துட்டேன். இத்தனை வருஷம் ஒன்னால தான் நீங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்கா, இனி உன்னோட ஜியா ஃபேமிலிக்கே போ அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். இருந்தாலும் 3 நாளைக்கு முன்னாடி நீ கூட ஒன்னா இருந்தல, அப்போ நீ எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு கேட்டா நீ முட்டலா, 3 நாளைக்கு முன்னாடி நான் மென் கூட தான் இருந்தேன், நான் எப்ப அவன் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இல்லைன்னு சொல்றான். அப்போ இது லியாங் இல்லைன்னா அன்னைக்கு என் கூட வந்து யாரு அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அவளோட அம்மா வராங்க. அதான் சூ ஃபேமிலியோட மேடம். அம்மான்னு அவங்க கிட்ட பேச போனா அதான் ஆள்கிட்டும் தெரிஞ்சிருக்கோம்ல, நீ என்னோட பொண்ணு கிடையாது, என்னெல்லாம் அம்மான்னு கூப்பிடாதா அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இருந்தாலும் 20 வருஷம் நீங்க என்ன வளர்த்துருக்கீங்கல்ல, நான் உங்களோட சொந்த பொண்ணா இல்லைனாலும் என்ன வளர்த்தாம நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறான். அதான் தண்டமான சாப்பாடு கூட வளர்த்தல, அதனால சாப்பாட்டு காசு எதுன்னு வாங்கணும்ல, அதுக்காக தான் உனக்கு அழகான மாப்பிள்ளையை பார்த்து கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஓல்டு மேனை காமிக்கிறாங்க. இவருக்கு கண்ணு தெரியாது, அதனால உன் அசிங்கமான மூஞ்ச பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஸோ இவரு நீ மேரேஜ் பண்ணிக்கோ, இதுக்காக எனக்கு 5 lakhs தரேன்னு சொல்லியிருக்காங்க. உன் அம்மாவான இவ்வளவு நாள் உன்னை வளர்த்ததுக்கு என் ஃபேமிலியில உட்காந்து எங்களுக்கு செலவு வச்சதுனால இந்த காசையாவது எங்களுக்கு ரீபே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அவளும் இல்ல முடியாது, இவன் ஓல்டு மேன் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது, நான் ஆல்ரெடி 5 lakh வாங்கிட்டேன், நீ இந்த மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நாய் ஹீரோ கிட்ட போயிட்டு ப்ளீஸ் எங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட போய் குலைச்சிட்டு நிக்குது. இப்போ ஹீரோ அவங்க வந்து நானும் ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நாய் ஹீரோயினையும் பார்த்து நீ அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி குலைக்குது. ஸோ ஹீரோயின் இதான் சான்ஸ்டா அப்படின்னு ஆமா ஆமா நான் இவனதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இந்த மேன் ஓல்டா கண்ணு தெரியாம இருந்தாலும் இந்த ஃபூலை விட எவ்வளவு பெட்டர், நீ ஏன் ஒரு ஃபூலை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. இவன் ஃபூலா இருந்தாலும் உங்களை மாதிரி சீட்டர்ஸை விட இவன் எவ்வளவு பெட்டர், எனக்கு இவன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப எனக்கு கல்யாணம் நடக்கதா, என் காசு திரும்ப தாங்க அப்படின்னு அந்த மேன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த மேனை சமாளிக்க போறதுக்குள்ள ஹீரோயின் அங்க ஓடி வந்துட்டா. அவளுக்கு வேற இப்ப கஷ்டமா இருக்கு, சூ ஃபேமிலியை விட்டு வெளியே வந்தாச்சு, என்ன நான் எங்க ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. அப்போ ஹீரோயின் ஆல்ரெடி அவனுக்கு கேண்டி கொடுத்துருப்பால, அந்த கேண்டியை போய் ஹீரோயினுக்கு கொடுக்குறான். இந்த கம்பெனியும் ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. அவன் என்னதான் ஃபுல்லா இருந்தாலும் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதனால டாம் அவனும் இனி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்காக நான் ஒர்க்குக்கு போய் சம்பாதிச்சு அவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா.
ஹீரோட அம்மா அவள் பெரிட்டு இருக்காங்க. 3 நாள் ஆச்சு, என்ன எங்க மாஸ்டரையும் கண்டுபிடிக்கல, என்ன டிலே பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க எல்லாரையும் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு கோவத்துல கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ பத்திர நியூஸ் கிடைக்குது. ஹீரோ ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேரேஜா? அவ யாரை மேரேஜ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்கும்போது நேம் ஜியான்னு போட்டிருந்தது. பட் பெருசா டீட்டெயில்ஸ் தெரியல. அவங்க சூ ஃபேமிலி தான் அவங்க அட்ரஸ்ன்னு போட்டிருந்தது அப்படின்னு சொல்ல அம்மா இப்போ சூ ஃபேமிலிக்கு அவன் அனுப்புறாங்க. எங்க சூ ஃபேமிலியில ஹீரோயினுக்கு எவ்வளவு தைரியம் தான் திரும்ப லக்கேஜ் எடுக்க வந்திருப்பா, அவளை எனக்கு 5 lakh போச்சு அப்படின்னு இங்க உள்ள லேடி கோவத்துல இருக்காங்க. பொண்ணு அதுக்கு ஏத்தப்பல வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க வெளியே விட்டுட்டு இங்க ஜாலியா பேசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் அசிஸ்டன்ட் கால் பண்ணி நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. மிஸ்டர் ஃபோ ஆல்பிளைன் அனுப்பியிருக்காங்க, அப்போ நமக்கு அவங்க கூட கான்டாக்ட் கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வெளியே நிக்கிறது ஞாபகம் வருது. இவளால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு லக்கையை தூக்கி போட்டு இங்க இருந்து உடனே இடத்த கால் பண்ணு. மிஸ்டர் ஃபூவோட ஆட்கள் இங்க வராங்க, உன்னை மாதிரி அக்லியான ஒருத்தைய பார்த்தாங்கன்னா வீட்டுக்குள்ள வரக்கூட அவங்களுக்கு தோணாது, ஒழுங்கா இங்க ஓடிடு அப்படின்னு கலட்டி விட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கிளம்புன பிறகுதான் அசிஸ்டன்ட் அங்க வரான். வந்தது இங்க ஜிஎம்மிங் யாரு அப்படின்னு கேட்க அவளை பத்தி எது கேக்குறீங்க, அவ யாரையும் அஃபண்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, அந்த பொண்ணோட சர்டிபிகேட்ல இந்த அட்ரஸ் தான் போட்டிருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவ எங்க வீட்டு வேலைக்காரி, பாவம் பார்த்து இங்க வேலை போட்டு கொடுத்தோம், பட் இப்ப அவளோட பிஹேவியர் எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட அடிச்சு விரட்டிடும், அவளால எங்க ஃபேமிலியா கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லேடிஸ் சொல்றாங்க. என்னது இது, வேலைக்காரியா? அப்பா அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்கும்போது அவனை அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க மாஸ்டர் எப்படி மென்டலா இருப்பாங்க, மேபி தப்பான இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டு கிளம்பிடுறான். இவங்க எதுக்கு ஹீரோயினை பத்தி விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஃபுல் ஃபேமிலியோட நியூஸ் எடுத்து பார்க்கும்போது அங்க எங்க மாஸ்டர் காணுங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தம் இருக்க போதா அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் ஸ்டே பண்றதுக்காக ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்திருக்கா. இது குட்டியா இருக்குன்னு நினைக்காத, சீக்கிரமே சம்பாதிச்ச பிறகு பெரிய ஹவுஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு ஹவுஸையும் பிடிச்சிருக்கு ஒன்னையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அந்த டைம் டிவிலையும் மிஸ்டர் ஃபூ காணுங்கிற நியூஸ் போயிட்டு இருக்கும். பட் ஹீரோ அதை பார்க்காம பாத்ரூம்ல சத்தம் வைக்கிறேன் அங்க போறான். அங்க ஹீரோ குளிச்ச பிறகுதான் தெரியுது அழுக்கான ஹீரோ இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு அவன் சைட் வச்சிட்டு இருக்கா. என்னாச்சு, உங்க ஃபேஸ்ல ரெட்டா இருக்கு, நீங்களும் எப்படி சேர்ந்து குளிக்க வரீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஐயோ என்ன பேசுறான் அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நீ போய் தூங்க போ அப்படின்னு சொன்னா ஹீரோக்கு பின்னாடியே வந்து அவளை ஹக் பண்றான். அந்த ஹக் அந்த மாஸ்க் பர்சன் ஹக் பண்ண மாதிரி இருக்கு. ஒருவேளை இவன் தான் அவனா இருப்பானே அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ள ஹீரோ நான் தனியா தூங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கும், நீங்களும் எப்படி வந்து தூங்கணும் அப்படின்னு அவன் அடம் பிடிக்கிறான். இந்த ஃபுல் எப்படி அந்த மேனா இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் அந்த மேட்டர் அப்படி விட்டுறா. ஹீரோயின் தாண்டி டேக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் ஹீரோயின் டேக்கப் பண்ணிக்கிறா. சோ 3 பேரும் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் அவளுக்கு ஃபீல் ஆகும். மணி earn பண்ணணும்ல, அதுக்காக ஒரு ஸ்டால் மாதிரி செட்டப் போட்டு அதுல சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோயின் டேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாலா போட்டு ரோட் சைட்லயே அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பா. என்னதான் சூப்பர் பண்ணிட்டு வரதுனால இவன் ஹாப்பியா இருக்கா, ஒரு ஃபுல்ல மேரேஜ் பண்ணிட்டு இருக்கா, ஆனா இன்னும் சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு முன்னுக்கு பார்த்து வயிறு எரியுது. சோ அவளை அட்டாக் பண்ணணும் தான் இடையில ஹீரோ வந்து அவளை காப்பாத்துறான். அதுல அவனுக்கு தலையில காயப்படுது. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றான். அவகிட்ட காசு இருக்காது, இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டையும் கொடுத்து எப்படியாவது என் ஹஸ்பண்ட் காப்பாத்துங்க, பேலன்ஸ் நான் கண்டிப்பா பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. 7 நாள் ஆச்சு அவன் கோமா போயிட்டு, சீக்கிரம் சரியாகணும் இல்லைன்னா நீங்க தூக்கிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்றாங்க. ஹீரோயினும் அவன் சீக்கிரமே கண்ணு முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு என்னாச்சு, அடிக்கடி வாமிட் வருது அப்படின்னு அவன் எந்திரிச்சு போன கேப்ல ஹீரோ கண்ணு முழிக்கிறான். அவனுக்கு இப்ப பழத்து எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. கூடவே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் மேட்டர் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ணவா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினும் கண்டுக்கவே இல்லை, அவன் அதை பாட்டு கிளம்பி போயிட்டான். அந்த பாய்சன் இன்சிடென்ட் காரணம் கசின் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனும் ஓல்டு மேரி டீல் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஹீரோக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ நார்மல் மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்தாலும் அவன் உடம்புல என்ன பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்றாங்க. பார்த்தா அளவு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சோ உங்களுக்கு இதனால பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது இல்ல. இந்த பாய்சனோட இம்பாக்ட் இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா அப்ப நீங்க ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கீங்க, உங்களோட பாய்சன் அந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. சோ ஹீரோட பொண்ணு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். நாளைக்கு உனக்கு கால் பண்ணி பிரைடல் சேம்பர்ல போய் அந்த பொண்ணு பிக்கப் பண்ணு சொன்னல அப்படின்னு கேட்டா அசிஸ்டன்டும் நீங்க அதுக்குள்ள காணாம போயிட்டீங்க, அதனால அந்த பொண்ணு பத்தி நீங்க விசாரிக்கல அப்படின்னு சொல்றான். சொன்ன வேலைக்கு எக்ஸ்கியூஸ் சொல்றியா, ஒழுங்கா இப்பவே அவள் கண்டுபிடி அப்படின்னு ஹீரோ சொன்னா இப்பதான் நீங்க வேற ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அப்படி இருக்கு அவங்களும் தேய்த்தீங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அவ என் உயிரை காப்பாத்தான், அது மட்டும் இல்லாம நான் அவளுக்கு என்னோட நோயை கொடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அவளை சீக்கிரமே கண்டுபிடிச்சு அவளை கியூர் பண்ணணும். ஹீரோயின் மேட்டர்ல
நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இங்க ஹீரோயின் உடம்பு சரியில்லாம இருந்ததுல, அதனால டாக்டர்கிட்ட செக்அப்காக போயிருக்கா. அப்ப அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனால நம்பவே முடியல. நீங்க ஒழுங்கா செக் பண்ணி பாருங்க, இது தப்பான ரிசல்ட்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க பிரெக்னென்ட் ஆகி 2 மாசத்துக்கு மேல ஆகுது, அதான் ரிப்போர்ட்ல கரெக்டா தெரியுதே அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 மாசத்துக்கு முன்னாடினா அந்த பிரைடல் ஷாப்ல இருந்தது தானே, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட குழந்தைய என் வயிற்றுல இருக்கு அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இதுல வேற டாக்டர் உங்க ரிப்போர்ட்ஸ்ல நிறைய அப்நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் தெரியுது, அதனால நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல செக்அப் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் வேற என்ன கண்ணு முழிக்கல, என்கிட்ட காசும் இல்ல, குழந்தைய வேற பாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அங்க ரூமுக்கு போய் பார்த்தா ஹீரோ காணும். என்னாச்சு, அவன் எங்க போனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ கோட் சுட்டுலாம் மாட்டிட்டு ஹீரோ வந்து நிக்கிறான். என்ன நீ கண்ணு முடிச்சிட்டியா, அப்புறம் உனக்கு என்னாச்சு, வாய் பேச மாட்ட, உனக்கு ஃபீல் அடிக்குதா அப்படின்னு தொட போனா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நம்மளோட மேரேஜ் ஒரு ஆக்சிடென்ட், அதனால என் டச் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா உன்னோட ஐடென்டிட்டி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இவளை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, அதனால அவகிட்ட ரியல் ஐடென்டிட்டி எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒர்க்கர் தான், இந்த மேரேஜை நான் கரெக்டான மென்டல் ஸ்டேட்ல பண்ணல, நம்ம டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் மனசுல ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்னு ஹீரோ டிவோர்ஸ் கேட்குறான். அந்த டைம் ஹீரோக்கும் ஹீரோயின் தன்னை எப்படி பார்த்துக்கிட்டா அப்படின்னு நினச்சி பார்ப்பான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஸோ அந்த பொண்ணுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் டிவோர்ஸ் கேட்குறான். ஹீரோயினுக்கு இது லைட்டாக ஷாக்கிங்காக இருந்தாலும் இதான் கரெக்டுன்னு தோணுது. நான் அசிங்கமா இருக்கேன், இன்னொரு மேனோட குழந்தைய வயிற்றுல இருக்கு, அப்புறம் எப்படி நான் அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்றா. அம்மா ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டான்னு சொன்னதான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் மருமகளை பத்தி விசாரிக்கிறாங்க. ஹீரோ டிவோர்ஸ் மேட்டர் சொல்லும் போதே அசிஸ்டன்ட் கிட்ட இந்த டிவோர்ஸ் பத்தி அம்மா கிட்ட தான் சொல்லாத, அவங்க வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அசிஸ்டன்ட் அதை பத்தி சொல்லல. அம்மா இங்க மருமகளை பார்க்க எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க, அவளுக்காக மேரேஜ் ப்ரெசன்ட் எல்லாமே ரெடி பண்ணும், என் பையன் ஃபுல்லா இருக்கும்போது கூட அவள் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கா, இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், அவளோட பேக்ரவுண்ட் ஆர்டினரியா இருந்தாலும் அவ என் பையனை டேக்கர் பண்ணிட்டால அதுவே போதும், அவளுக்கு தான் என் மருமகளா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஸோ அவளுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு அம்மா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. ஹீரோ டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டோட வந்து நிக்கிறான். இது அக்ரிமெண்ட் இருக்கு, உனக்கு எதுவும் கண்டிஷன் இருந்தா சொல்லு, நீ என்ன டிமாண்ட் வச்சாலும் நான் உனக்காக பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல, இந்த சிட்டில ஒருத்தவங்க லைஃப்பை லீட் பண்றது ரொம்ப கஷ்டம், நீ எனக்காக எதுவும் பண்ண தேவையில்லை, என்னோட கஷ்டமான பீரியட்ல நீ என் கூட இருந்திருக்க, அதுக்காகவே தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சைன் போட்டு கொடுக்குறா. அந்த டைம் ஹீரோ கால் வருது, பிரைடல் ஷாப் ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோவும் எனக்கு அர்ஜென்ட் மட்டும் வெளியே போக வேண்டியது இருக்கு, நம்ம இந்த டிவோர்ஸை பத்தி இன்னொரு டைம் பேசலாம் அப்படின்னு அவன் அவசரமா கிளம்புறான். ஹீரோயின் அடுத்து பெரிய ஹாஸ்பிட்டல போய் செக்அப் பண்ண போறா. அங்கிள் டாக்டர் அவளை பார்த்ததுமே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தையோட அப்பா வரல, ஃபேமிலி மெம்பர் யாருமே இல்லாம தனியா வந்திருக்கீங்க, எங்க ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்சி செக்அப் வந்தாலே ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்குவோம், அப்பதான் குழந்தை பிறந்ததும் அதுல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஸோ ஃபேமிலி மெம்பர் இல்லாம நீங்க தனியா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ குழந்தையோட அப்பாக்கு எங்க போவா, அந்த மேனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது, அந்த பிரைடல் ஷாப்ல போய் விசாரிக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் இப்ப அங்க போறா. அப்பதான் ஹீரோ ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். ஹீரோயின் உள்ள போனா அங்க உள்ள ஒருத்தர்கிட்ட எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி வந்ததுனால அதை சொல்லி கேட்கிறா. பட் இப்பதான் ஒரு மேன் அதை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு அந்த மேனா இருக்குமோ அப்படின்னு அவசரமா ஓடி வரா. எங்க ஹீரோ அதுக்குள்ள கார்ல ஏறிட்டான். ஹீரோயினுக்கு கால் வர அவனை மிஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் பாடியில உள்ள டாக்ஸின் எல்லாம் அப்பப்போ ஏதாவது வேலையை காமிச்சுக்கிட்டே இருக்கும், அவளுக்கு ப்ளீட் ஆகுறது, தலை சுத்துறது எல்லாமே அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவளோட பாடி ரொம்பவே வீக்கா இருக்கு. எங்க ஹீரோ ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா அப்ப அந்த பொண்ணோட ஃபேஸத்துல தெரியலனாலும் அவ போட்டிருக்க அவுட்ஃபிட் டிசைனர் காஸ்டியூம், ஸோ இந்த காஸ்டியூம் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு விசாரி, அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சீரியஸ் இந்த மேட்ல இன்வால்வ் ஆயிருக்கான். எங்க சூஃபமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஹீரோயின் ஒரு பால் நெக்லஸ் போட்டிருந்திருப்பால, அந்த நெக்லஸை ஹீரோயின் தான் ரெடி பண்ணிருப்பா, அதோட டிசைனை ஒரு காம்படிஷனுக்காக அனுப்பியிருப்பாங்க, அந்த காம்படிஷன்ல அவளோட டிசைன் தான் வின் பண்ணிருக்கு. இப்போ டிசைன் அவங்க ஃபேமிலி கிட்ட இல்ல, அந்த ஒரிஜினல் பீஸும் அவங்க கிட்ட இல்ல. ஸோ இப்போ ஹீரோயின்ட்டு இந்த அவார்ட் வின் பண்ணிச்சுன்னு சொன்னா அவ எப்படி அந்த நெக்லஸ் நமக்கு தருவா, பட் இந்த நெக்லஸ் பீஸ்லாம் நம்ம குரூப் கூட கோஆபரேஷன் பத்தி பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவளே அந்த நெக்லஸ் தர்ற மாதிரி நான் ஒரு வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெங்க அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்றா. அதுக்காக ஹீரோயினோட ரொம்பவே ஃபேவரட்டான டாக் அந்த டாங் இருக்கும்ல, அதை 2 பேரை வச்சு கிட்னாப் பண்ண சொல்றா. லியா ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பால் நெக்லஸ் ரெடி பண்ணல, அது எங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எங்க பிரச்சனை தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு அதோட டிசைன் டிராஃப்ட் வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான். அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது
உன் டாக் என் கையில தான் இருக்கு, சோ உயிரோட பார்க்கணும்னா டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால வைக்கிறான். ஹீரோயினே இப்ப அவன் சொன்ன பிளேஸ்க்கு போறா. அங்க போயிட்டு நாயை பத்தி கேட்டா, நீ டிசைனை கூட அப்பதான் நாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினா டிசைனை கொண்டு வந்துட்டேன், என் டாங் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. டிசைன் கையில கிடைச்சதும் லியாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பதான் மெனி போயிட்டு சூப் எடுத்துட்டு வரா. உனக்குதான் உன் நாயை அவ்வளவு பிடிக்குமே, இப்போ உனக்கே அடையாளம் தெரியலையா? அதை வெட்டி போன் எல்லாம் பிரேக் பண்ணி அதை சூப்பரா ரெடி பண்ணதான் உனக்கு அடையாளம் தெரியலையா? இதான் உன்னோட டாங் அப்படின்னு பவுல காமிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு நாயை கூட விட்டு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நீ யார்கிட்ட பேசுன்னு தெரியுதா? நீ இப்ப டிசைனை என்கிட்ட கொடுத்துட்ட. இந்த டிசைனை வச்சு மிஸ்டர் ஃபுட் கம்பெனில சீஃப் டிசைனர் ஆக போறா. அப்புறம் நீ எங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண, அது மிஸ்டர் ஃபுட்டையே பகச்சிக்கிற மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சூப்பர் வேணுமே ஃபோர்ஸ் பண்ணி அவனோட வாயில ஊத்து பாக்குறாங்க. ஹீரோ டிவோர்ஸ் பத்தி பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க ஹீரோயின் இல்ல. நான் தான் 4 மணிக்கு வரேன்னு சொன்னேன், அவ எங்க போனா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அங்க பிரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கிறத பாக்குறான். அப்ப இவ பிரெக்னெண்டா இருக்கா, அதனாலதான் ஃபோனை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறான். அந்த ட்ரெஸ் தான் அந்த ஃபுட்டேஜ்ல பாத்திருப்பா. அப்போ ஹீரோயின்டே அதே காஸ்டியூம் இருக்கு. பிரெக்னன்சி வர 2 மந்த்ஸ் போட்டிருக்கு. ஹீரோயின் தான் அன்னைக்கு என் கூட இருந்த பொண்ணுன்னா இந்த குழந்தை என்னோட தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறதுக்காக கால் பண்றான். அங்க அவளுக்கு பதிலாக லியாங் எடுத்துட்டு உன் ஒய்ஃபோட பாடி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போ ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். ஹீரோயின் ஏதோ ஆபத்துல இருக்கா, அவளோட பேச உடனே ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அங்க அவசரமா போறான். மாஸ்க் வியர் பண்ணிட்டு போறான். ஹீரோட அசிஸ்டன்ட் ஐடென்டிட்டி யாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சோ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து எல்லாரும் பேசுறாங்க. சோ கூட வந்திருக்கிறது மிஸ்டர் ஃபுவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு. சோ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் இவளால தானே, இவதான் கத்தி கத்தி மிஸ்டர் ஃபூ டிஸ்டர்ப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் அடிக்க போறான். இங்க மிஸ்டர் ஃபூ அவன் மண்டையில பாட்டில போட்டு உடைக்கிறான். அதுல அவனுக்கு ரொம்ப ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. வந்த ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இங்க மெங்குக்கும் ஒன்றும் புரியல, இவனுக்கு என்னாச்சு, மிஸ்டர் ஃபூ எதுக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கா. எங்க ஹீரோயினும் என்னை விடுங்க, என்னால நடக்க முடியும் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கு, யாரும் தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஓ ஹஸ்பண்டா, அதான் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறீங்க தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் மயங்கி விழுறா. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் இந்த நாய் செத்து போச்சுங்கிற வருத்தத்துல இருக்கா. சோ டாங் டாங்னு கத்திக்கிட்டே முழிக்கிறா. இப்ப டாக்டர் வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது, ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வேற பக்கத்துல இருப்பானா. நான் இதை உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல, அதான் நம்ம டிவோர்ஸ் பண்ண போறோம்ல, அதான் நான் இதை பத்தி எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி, இந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு கேட்டா, இது ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட குழந்தை அப்படின்னு சொன்னா இவன் என்னோட கேரக்டர் தப்பா நினைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் இது லியாங் கூட குழந்தை அப்படின்னு சொல்றா. லியாங் கூட நீ ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டல அப்படின்னு கேட்டா, இது பிரேக்கப்புக்கு முன்னாடி நடந்தது, பிரேக்கப் ஆன பிறகுதான் நான் கண்டுபிடிச்சேன், எனிவேஸ் நான் இதை லியாங் கிட்ட சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இவன் வேற ஒரு மேன குழந்தையோட அப்பான்னு சொல்றா அப்படின்ட்டு அடுத்து இப்ப ட்ரெஸ் காமிச்சு கேக்குறான். இந்த ட்ரெஸ் ஃபேமஸ் டிசைனர் ரெடி பண்ணது, சோ இதுவும் ஃபேக்குன்னு சொல்லாத, இது உன்னோட கபோர்ட்ல தான் எடுத்தேன், இந்த ட்ரெஸ் எப்படி ஓட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஹீரோயினுக்கு இந்த ட்ரெஸ் சூ ஃபேமிலில இருக்கும்போது கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பத்தி சொல்ல போனா சூ ஃபேமிலில இருந்தது, அப்புறம் அடிச்சு விரட்டினது, எல்லா கதையும் சொல்ல வேண்டியது இருக்கும். எதுக்கு இதுல எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இது ஜஸ்ட் ஃபேக் தான், நான் இதை ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்படியே சொன்னா இதோட எண்ட் ஆயிரும் அப்படின்னு நினைப்பா. இதை கேட்டு ஹீரோக்கு தான் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நீ எதுக்கு ஒரிக்காத, இந்த குழந்தைய வச்சு ஒழுங்கா பர்டன் பண்ண மாட்டேன், நான் உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஃபீலிங்ஸே வேற மாதிரி இருக்கு. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரணும், ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுத்துட்டு கியூர் ஆயிட்டு வீட்டுக்கு வா, அப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போறான். அவளுக்கான டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அவளுக்குன்னு ஒரு கார்டு, அதுல நிறைய அமௌண்ட்லாம் வச்சு அவளோட லைஃப் செட்டில்மெண்ட்காக கொடுக்க வந்திருக்கான். இது கூடவே எனக்கு இன்னொரு செட்டில்மெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் நாய் இருக்கும்ல, எக்ஸாக்ட் அதே மாதிரி இருக்கிற ஒரு டாக் வேணும். அந்த டாக்ல ஒரு ஹேர் கூட மாறி இருக்க கூடாது, அப்படி மாறி இருந்தா அதுக்கு நான் ஒன்னாவ பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் திட்டுறான். அதே மாதிரி டாக்கையும் கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு வந்து நிப்பாட்டினா டாங்கு அந்த நாய் கூட பேசினா அந்த நாய் லைட்டா கூட செய்ய மாட்டேங்குது. அதுக்கும் அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி திட்டிட்டு இருக்கான். நீ எங்க இருந்து நாயை கூப்பிட்டு வந்த, அதுக்கு காதே கேட்க மாட்டேங்குது, அதோட நேம் கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் திட்டிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. இந்த நாயை பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு அந்த நாயத்திலே விட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான்.
என்ன அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்துட்டா அப்படின்னு கேட்டா, என்ன ஹாஸ்பிட்டல்னா மனிதன் தண்டமா செலவாகும், அதனை வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து நாயும் ஓடி வந்தது. அவளை பார்த்து குறைக்க, இப்பதான் நாய் அதோட வேலையை பார்த்திருக்க அப்படின்னு ஹீரோயின் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான். இங்க ஹீரோயின் நாயை பார்த்து சந்தோஷப்படுறா. அப்போ டாம் இங்கதான் இருக்கணும், டாம்க்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு அவ சந்தோஷப்படுறா. ஆமா, இந்த நாயை ஹோட்டல் கிச்சன்ல இருந்து என் அசிஸ்டன்ட் தான் கூட்டு வந்தான், மேபி அது லியாவுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். சோ டாங் கிடைச்சதுல அவ சந்தோஷப்படுறா. அந்த டைம் ஹீரோக்கு மெசேஜ் வருது, என்ன ஆபீஸ் ஒன்னா தான் ஓப்பன்ல இருக்கும், சோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணா சீக்கிரம் வாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. சோ இப்போ ஹீரோயின்ட்ட நம்ம டிவோர்ஸ் பண்ண போலாமா அப்படின்னு கேட்க, ரெண்டு பேருமே போறாங்க. பட் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ்ல விருப்பம் இல்ல. இங்க ஹீரோட அம்மா என்னன்னா மருமகளுக்காக நிறைய பிரசன்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல, பட் அவளுக்கு எல்லா கிஃப்டையும் கொடுத்து அசத்துறேன் பாரு அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு நியூஸ் கிடைக்குது, மாஸ்டர் ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், அவன் ஃபுல்லா இருக்கும்போது ஒரு பொண்ணு அவனை மேரேஜ் பண்ணி அவன் நல்லா பார்த்துருக்கா, இப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வந்துதான் அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ண போறான், இது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம், அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அம்மாவும் கோவமா கிளம்புறாங்க. இங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வந்த ஹீரோ முன்னாடி அம்மான்னு கத்துறாங்க. இது யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அது ஒர்க் மேட்டர், அவங்க பேச வந்திருக்காங்க, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பிட்டு அம்மா கிட்ட என்னன்னு கேட்க வந்தா, உனக்கு மனசாச்சுன்னு இப்படி உண்டாம இருக்கா, உன்னை நல்லா பாத்துக்கிட்ட பொண்ணு நீ ஸ்டெடியா டிவோர்ஸ் பண்ற, இப்படிதான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்தனா அப்படின்னு அம்மா ரொம்ப ஹைப்பர் ஆகுறாங்க. அம்மா, இந்த டிவோர்ஸை நாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம், அவளுக்கு மணி காம்பன்சேஷன் எவ்வளவு வேணா கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ உன்னோட முடிவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நானும் உனக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன், ஒண்ணு நீ என் மருமகள் கூட ஒன்னா இருந்து குடும்பம் நடத்த கத்துக்க, இல்லைன்னா இப்பவே நம்மளோட ரிலேஷன்ஷிப் கட் பண்ற, நீ என் பையனே கிடையாது அப்படின்னு அம்மா லெட்டர் கொடுக்குறாங்க. என்னடா இது கொடுமை, அந்த பொண்ணுக்கு வேற டாக்ஸின் எல்லாம் பாடியில இருக்குன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு வேற கண்டுபிடிக்கணும். சரி, அது வரைக்கும் இந்த டிவோர்ஸ் டிலே பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டிசைட் பண்றான். அம்மா கிட்டயும் ஓகே, நான் இந்த டிவோர்ஸ் பண்ணல, அதே மாதிரி நீங்க என்னோட ஐடென்டிட்டி ஹீரோயின்ட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா, எனக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்கல்ல, அதனால கொஞ்ச நாளைக்கு அது தெரிய வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உள்ள ஹீரோயின் லெட்டர் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அங்க போயிட்டு ஹீரோ, நம்ம டிவோர்ஸ் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்ப சொல்லி நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இந்த டைம் அவளுக்கு டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு கார்டை கையில கொடுக்குறான். அவ வேண்டான்னு சொன்னாலும் ஹீரோவோட கையில கொடுத்துடுறான். இன்னையில இருந்து நான் வீட்டுல இருந்து மூவ் அவுட் ஆயிடுறேன், சோ இனியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், டிவோர்ஸ் எப்ப பண்ணுங்கிறத நான் அப்புறம் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். பாஸ், உங்க அம்மாக்கு தான் உங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிச்சிருக்கல, நீங்க இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சு உங்க அம்மா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நீ வாய மூடு, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ வீட்டுக்குள்ள வரான். அம்மாவும் பையன் வந்து மருமகள் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறாங்க. பையன் மட்டும் தான் வந்திருக்கான். ஏன்டா என் மருமகளை கூட்டு வரல அப்படின்னு கேட்டா, அம்மா நான் உங்ககிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணேன், டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அதுபடி அவங்க டிவோர்ஸ் பண்ணல, அதை தவிர நான் அவ கூட ஒரே வீட்டுல இருப்பேன்லாம் சொல்லல, அதனால இந்த மாற்றம் நீங்க தலையிடக்கூடாது, அப்புறம் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அவகிட்ட என்னோட ஐடென்டிட்டி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். சரி, நீ அப்படி வரியா, அப்ப நான் உனக்கு அடுத்த செக் வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை பத்தி எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணி வாங்குறாங்க அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. அடுத்த ஒரு கரையை போட்டாச்சு, என் மருமகளை எப்படி என் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு தெரியும்டா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃபேமிலில நானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் அங்க போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிருக்கணும், அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாய் இருக்கணும், அப்புறம் அந்த பொண்ணு இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும், அப்புறம் நெத்தில ஒரு மச்சம் இருக்கணும் அப்படின்னு ஃபுல்லாவே ஹீரோயினை பத்தி தான் அங்க கொடுத்துருப்பாங்க. நிறைய பொண்ணுங்க போய் கேட்டாலும் அது இல்ல இது இல்ல, உன் நெத்தியில மச்சம் இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சேலரி மட்டும் 1 மந்த்துக்கு 1 லேக்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோயின் கேட்டு வருவான். அவளை பார்த்தது, இங்க பாருங்க அப்படியே ஃபுல் ஃபேமிலி நாளைக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கா, இவளுக்காகவே டெய்லர் மேடா அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் வச்சிருப்பாங்க போல அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் சீட்டிங்க தெரியுது, இவளுக்காகவே இந்த வேலையை அமைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டியும் போயிட்டு கொத்த ஹீரோயினை தூக்கிடுறாங்க. உனக்கு நானி இருக்க சம்மந்தமா அப்படின்னு கேட்க, அவளுக்கு வேலை வேணும்னா, பட் இதுக்கு முன்னாடி நான் நானி ஒர்க் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி அவளை கூப்பிட்டு போறாங்க. அவகிட்ட ஆல்ரெடி ஹீரோ கார்டு கொடுத்துருப்பான், அந்த கார்டை ரிட்டர்ன் பண்ணிடணும், இது உங்க லைஃப் டைம் சேவிங்கா இருக்கும், ஸோ அதை நான் யூஸ் பண்ணக்கூடாது, என்னோட குழந்தைய நானும் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இந்த ஜாப் ஓகே சொல்லுவா. இங்க வில்ல கூப்பிட்டு வந்திருக்காங்க.
இந்த விழாவை மிஸ்டர் ஃபூவோட ஒய்ஃப்காகவே அவங்க மாமியார் பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த கார்டனை பாரு, இந்த கார்டன்ல உள்ள ஒவ்வொரு பிளான்ஸ் கூட அவங்க மருமகளுக்காக பார்த்து பார்த்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போய் நான் கிராசரி ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி போறாங்க. ஹீரோயின்ட்டு டோர் கோட் சொல்லியிருக்காங்க, அது ஹீரோயினோட பேட்டரி தான். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு ஹீரோயின் உள்ளப்பா அங்க போய் கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போனா வீடு ஃபுல்லா சுத்தி உள்ள திங்ஸ் எல்லாமே ஹீரோயினோட ஃபேவரட் மாதிரி இருக்கு. ஒரு சின்ன பிளான்ட்ல இருந்து அவ குடிக்கிற ட்ரிங்க்ஸ், அவ சாப்பிடுற மெடிசின் அப்படின்னு எல்லாமே ஹீரோயினோட ஐட்டம்ஸ் நிறைய தூக்கி ஒரே பிளேஸ்ல வச்ச மாதிரி இருக்கு. சோ எனக்கும் மிஸ்டர் ஃபூட் ஒய்ஃப்க்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும் போலே அப்படின்னு ஹீரோயினோட கிளீனிங் ஒர்க் பாக்குறா. மிஸ்டர் ஃபூ தான் லாஸ்ட் டைம் லியான் கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க, அதனால அவங்களுக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலையை நல்லா பாத்துட்டு இருப்பா. ஹீரோவும் அதே விழாதான் இருக்கான். அவன் குளிச்சுட்டு வந்து கதை ஓபன் பண்ணும்போது ஹீரோயின் ஆப்போசிட்ல நிக்கிறா. அவ மூக்குல இருந்து வர ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். என்ன இப்படி பார்த்ததுக்கே அவளுக்கு ப்ளீட் ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறான். ஹீரோயின்ட்ட ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருப்பாங்களா, உனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு, நீ பெரிய ஹாஸ்பிட்டல் போன, சோ அதனால அவனோட பாடி வீக்கா இருக்குங்கிறது அவளுக்கு தெரியுது. இங்க ஹீரோ கிட்ட நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, அவனும் நான் அவன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல அப்படின்னு உண்மையை சொல்ல வருவான். பட் ஹீரோயின் அவனுக்கு ஒர்க் பண்றான்னு நினைச்சுக்கிறா. எம்ப்ளாயர் வீட்டுல இப்படி குளிக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு அவனுக்கு லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நான் இங்க ஒர்க் பண்றேன்னு நினைக்கியா அப்படின்னு கேட்டா, ஆமா இங்க நீ என்ன பாக்குற அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்க ரிப்பேர்மேன் ஒர்க் பண்றேன், பாத்ரூம்ல பைப் ஏதோ லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இருந்தாலும் நீ எம்ப்ளாயி இல்லாத டைம் அவங்க வீடு உன்னோட வீடு மாதிரி யூஸ் பண்றது ரொம்பவே தப்பு. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா கோவப்படுவாங்கல்ல, ஒழுங்கா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் அதுக்குள்ள பாத்ரூம் கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ அனுப்பி விடுறா. இங்க அம்மா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்காக பார்த்து பார்த்து சமையல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் சாப்பிட்டாதான் எனக்கு பேர் கொஞ்சம் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு சமையல் பண்ண எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவங்க வந்துட்டு, அம்மா என்ன ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் மருமகள் கிட்ட உன்னோட ஐடென்டிட்டி பத்தி சொல்ல, இருந்தாலும் ஒரு மாமியாரா என் மருமகள் என் வீட்டுக்கு வரணுங்கிற ஆசை இருக்குல்ல, அதனால நான் அவளை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அம்மாவும் அவங்க முடிவு கரெக்ட் தாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுங்க வந்துட்டு என்னது அம்மாவா அப்படின்னு கேட்க, ஆமா இவனை பெத்த அம்மா நான் தான், இவனோட ஒய்ஃப கூப்பிட்டு வர சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவனை கூப்பிட்டு வரல, உனக்கு கொஞ்சமா தான் அம்மா மேல பாசம் இருந்துச்சா அப்படின்னு ஹீரோ திட்ட, அம்மா அவனை திட்டாதீங்க, அவன் என்ன நல்லா கேர் பண்ணிப்பான், ஜஸ்ட் நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால எங்களால வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோயின் ஆன்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அம்மாங்கிற வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நான் 30 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. அப்போ என்ன மருமகள் என்னோட வீட்டுக்கு வந்துட்டா, அப்புறம் 2 பேருக்காகவும் நான் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள அனுப்புறாங்க. ஹீரோகிட்டையும் நீ செப்பரேட் ரூம்ல தூங்கன்னு இருந்துச்சு, உனக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு அவனையும் மிரட்டி அனுப்புறாங்க. அங்க போயிட்டு இந்த ஆக்வர்ட் மூமெண்ட் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு டிவியை போட்டா எந்த சேனல்ல பார்த்தாலும் ரொமான்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அனிமல் சேனல் வச்சா அங்கேயும் ரொமான்ஸ் தான். என்ன பண்ணான்னு தெரியாம 2 பேரும் நாவ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனை குளிக்க போறேன்னு கிளம்புறான். அப்போ கால் தட்டி ஹீரோயின் மேல விழுந்து அவளை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போயிட்டான். அப்புறம் ஹீரோயினும் நீ என்ன அமுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லு, ஐயோ நான் என்ன பண்ண போயிட்டேன் அப்படின்னு குடுக்குடுன்னு பாத்ரூம்குள்ள ஓடிட்டான். நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஹீரோயின் லைக் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணுதான் எனக்கான பொண்ணு, நான் அவளையும் தேடணும், ஹீரோயின் எனக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இங்க சூ ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. லியாங் பார்ல ஹீரோ அஃபெண்ட் பண்ணதுனால ஹீரோ லியாங் ஃபேமிலியை சிட்டியை விட்டு அடிச்சு விரட்டிட்டான். சோ இவங்க என்ன பண்றது அப்படின்னு வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற மின் பிரெக்னென்ட் ஆப்பா, லியாங்கோட குழந்தை வயிற்றுல இருக்கு, அவங்க வேற இப்படி காணாம போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜியாமிங் தான். ஜியாமிங் தான் மிஸ்டர் ஃபூ செடியூஸ் பண்ணா, அதனாலதான் லியாங்கும் மிஸ்டர் ஃபூக்கும் கிளாஷ் ஆச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தும் மிஸ்டர் ஃபூ செடியூஸ் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம் அம்மாவும் மிஸ்டர் ஃபூட் ஃபேமிலியில அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க டெரர் பீஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரி பேட் உமன்லாம் பிடிக்காது, பார்த்தாலே ரைட் லெஃப்ட்னு வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த கதைலாம் தெரிஞ்சிச்சு, ஹீரோயின் கதை அன்னைக்கே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஏன் இதை நம்ம அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் யாருமே அவங்கள பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவ்வளோ ஒரு நல்ல சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஹீரோயின்ட்ட ரிவெஞ்ச் இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஃபூவோட அம்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மிங் நினைக்கிறா. அதுக்காக ஹை கிளாஸ் பொண்ணுங்க கூட மிங்கிள் ஆகணும்னு நினைக்கிறா. அப்போ 2 பொண்ணுங்க மிஸ்டர் ஃபூவோட ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஃபூ ஃபேமிலியில அவங்க மருமகளை கண்டுபிடிச்சிட்டாங்களா. ஆல்ரெடி இந்த மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா, இந்த சிட்டிலேயே பெரிய ஃபேமிலியில தான் பொண்ணு எடுப்பேன்னு சொன்னாங்க. அப்போ இந்த சிட்டில 4 ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலி,
மேபி அது நமக்குள்ள ஒருத்தங்களா தான் இருக்கும். அவங்க மருமகளுக்காக ஒரு நியூ வில்லாவே ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாமே அவங்க மருமகளுக்கு ஃபேவரட்டான ஐட்டம்ஸா வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு அவங்க வந்து பேசுறா, உங்களுக்கு தான் இவ்வளவு கியூரியாசிட்டி இருக்குல்ல, நம்ம ஏன் அங்க போய் பார்க்க கூடாது யார் அந்த மருமகன்னு அப்படின்னு அந்த பொண்ணுங்க கூட அந்த பிளேஸ்க்கு போறா. அங்க வில்லாக்கு போனா பாஸ்வேர்டு கேக்குது. இந்த வில்லா அவங்க மருமகளுக்கானது, சோ அந்த மருமகளோட பாஸ்வேர்டா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பாக்குறாங்க. அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சோ நான் ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு மென் ட்ரை பண்ணி பார்த்தா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ என்னதான் ஃபுல் ஃபேமிலி மேடம் சூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு இவளுக்கு ஒரே ஷாக்கு. அப்போ ஹீரோயினை நான் ரிவெஞ்ச் மட்டும் இல்ல, அவளை மொத்தமாவே அழைச்சிடலாம் அப்படின்னு ஹாப்பியா வீட்டுக்குள்ள வரா. அங்க ஆன்ட்டி மருமகளை வந்துட்டியா அப்படின்னு வந்து இங்க வேற பண்ண நினைக்கிறாங்க. என்ன ஓல்டு லேடி, என்ன மருமகன் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மென் ரூடா பேசுறா. உங்களை யாரு வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுது அப்படின்னு கேட்டா, இது யார் தெரியுமா, ஃபுல் ஃபேமிலி யங் லேடி இவதான், இவளதான் உங்க மேடம் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மெந்து காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எனக்கே புதுசா இருக்கே அப்படின்னு ஆன்ட்டியும், நான் சூஸ் பண்ண பொண்ணு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. நீ உன்னை யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க, நீங்க ஜஸ்ட் ஒர்க்கர் தானே அப்படின்னு பேசிட்டு இருந்தா, நான் தான் இந்த ஃபேமிலியோட மேடம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயும் கரெக்டா வீட்டுக்குள்ள வந்துடுறா. சோ ஆன்ட்டியும் நான் மேடமோட ஹவுஸ் கீப்பரா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஹவுஸ் கீப்பரா இருந்துட்டு தான் உனக்கு இந்த வயா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்களாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னது அம்மாவா, நீ இங்கதான் இருக்கியா, அப்போ மொத்த ஃபேமிலியுமே இங்கதான் ஒர்க் பண்றீங்களா, உனக்கு ஆல்ரெடி ஃபுல் ஹஸ்பண்ட் இருக்கான், அது போக மிஸ்டர் ஃபூவியை சீரியஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இது யார் சொன்னது, லியாங் சொன்னா, உன் ஹஸ்பண்ட் அவன் தான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்ல, யார் என் ஹஸ்பண்ட், லியாங் என் ஹஸ்பண்ட் கிடையாது, நான் தான் இந்த வீட்டோட மருமகள், ஃபுல் ஃபேமிலியோட யங் லேடி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது இப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள வந்து தெரியுமா, என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் அவங்க பாஸ்வேர்டா வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபுல் ஃபேமிலியோட மருமகளுக்காக தான் இந்த வில்லாவை ரெடி பண்ணிருக்காங்க. அதுல என்னோட டேட் ஆஃப் பர்த் போட்டாலும் ஓப்பன் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம், நான் தான் இந்த வீட்டோட மருமகள் அப்படின்னு சொன்னா, உன்னோட பேட்டே டேட் போட்டா ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அவளும் முடிக்கிறா. என்ன உனக்கும் அதே பேட்டே டேட் தான், அதுக்கு நீலாம் அவங்க மருமகள் கிடையாது அப்படின்னு மெங்க அதையும் சொல்ல, அப்பதான் ஆன்ட்டியும் கிளியர் ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் சேம் பேட்டே, அதான் டோர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு. ஹீரோயின்ட்ட வந்து யங் லேடி வந்திருக்காங்க, அவங்களுக்காக சர்வ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை புலி பண்ண பாக்குறாங்க. ஆன்ட்டி இருக்கல நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஆன்ட்டி ஹீரோயினுக்கு ஃபேவரட்டான ஒரு கசாயம் மாதிரி இருக்குமா, அது ஒரு மெடிக்கல் ஜூஸ் மாதிரி, சோ அதை எடுத்துட்டு வந்து மெங்கிட்ட கொடுக்குறாங்க. மெங்கு இது என்ன இவ்வளவு கேவலமா நாத்தடிக்குது அப்படின்னு கேட்டா, மேடம் உங்களுக்காக தான் ஸ்பெஷலா ரெடி பண்ணாங்க, அவங்க மருமகளுக்கு இதான் ஃபேவரட்னு சொல்லி 10 பவுண்ட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க, உங்களுக்கு இது பிடிக்காதா, அப்போ நீங்க அவங்க மருமகள் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி முழிக்க, ஐயோ என்ன இது இப்படிலாம் டெஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு அவளும் கஷ்டப்பட்டு குடிச்சிடலான்னு பாக்குறா. பட் ஸ்மெல் ரொம்பவே ஹெவியா இருக்கு, குடிக்க முடியல, ஒரு வாய் வச்சதுமே அவளுக்கு வாமிட் வருதுன்னு வாமிட் பண்ண ஓடுறா. பக்கத்துல உள்ள பொண்ணுங்களுக்குமே அதான் சந்தேகம், இதான் அவங்க மருமகளுக்கு ஃபேவரட்னா மெங்குக்கு சுத்தமாவே பிடிக்கலையே, அப்போ மெங்க அவங்க மருமகள் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இந்த ஓல்ட் லேடி என்ன ட்ரிக் பண்றா, அவதான் எனக்கு பிடிக்காத பொருளை வேணுமே கொண்டு வந்து கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி மெங் சொல்றா. அதுவும் கரெக்டா, மெங் போய் சொல்ல மாட்டா, இந்த ஒர்க்கர் தான் எது சீட் பண்றா அப்படிங்கிற மாதிரி அவளை பாக்குறாங்க. ஹீரோயின் போயிட்டு என்னோட ஆன்டி எதுவும் பண்ணாங்க, எதனால ஏன்ட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி நிக்க, ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது மெங்காவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. மெங் கீழே விழும்போது அவங்க கொண்டு கிஃப்டும் சேர்ந்து கீழே விழும். மெங் கூட ரெண்டு பொண்ணுங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்கதான் மிஸ்டர் ஃபூவோட அம்மா மீட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம், வெறுங்கையா போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப அது உடஞ்சி போச்சு, அதோட ஒர்த் மட்டுமே 6 மில்லியன் சொல்றாங்க. சோ இத மிஸ்டர் ஃபூட் அம்மாக்கா கொண்டு வந்து இப்படி இதை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இது உங்க மேடம் தெரிஞ்சு என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தள்ளி விட்டது என்னோட தப்புதான், பட் அதுக்கு இது இவ்வளவு காஸ்ட்னு சொல்றீங்க அப்படின்னு அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ஃபெமிலியர் ஸ்மெல் மாதிரி தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி அவளோட அத்தை இந்த பர்ஃபியூம் அவளுக்கு பிரசண்டா கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு நம்மளோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால ஹீரோயின் கொடுக்கும்போது இது மார்க்கெட்ல ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக வித்துட்டு இருந்தாங்க, ஜஸ்ட் 100 rupees தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, அப்போ இவங்க இவ்வளோ ரேட் சொல்றாங்க, இதை மார்க்கெட்ல 100 rupees தானே ஆன்ட்டி வாங்கிட்டு இருந்தாங்க, இவங்க சீட் பண்ண பாக்குறாங்களா அப்படின்னு இப்ப அவளும் அதே பர்ஃபியூம் காமிச்சு இதை ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிக்காக மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நேத்து தான் என்னோட அத்தை எனக்காக நிறைய பாட்டில்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, இதை வச்சு சீட் பண்ணலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. என்னது ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியா, இது துபாயில மட்டும்தான் கிடைக்கும்,
இதோட பிராண்ட் வேல்யூ ரொம்பவே அதிகம். நேத்து தான் மேடம் இதோட நிறைய பாட்டில்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதனால ரிச் ஃபேமிலில இருந்து ட்ரை பண்ணா கூட அவங்களுக்கு இந்த பர்ஃபியூம் கிடைக்கலன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது உனக்கு நிறைய பாட்டில்ஸ் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சிரிக்கிறாங்க. உண்மையாவே என்கிட்ட இந்த பர்ஃபியூம் பாட்டில் இருக்கு, இதே ஸ்மெல் தான் வரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹவுஸ் கீப்பருக்கும் நாளைக்கு என்ன அவ்வளவு காசா வரும், எங்களை ஃபுல் நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. உண்மையாவே என்கிட்ட இருக்கு, நான் வேணா காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரேக் காமிக்கிறான். இதுக்குள்ளதான் இருக்கு, நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க, ஆத்தென்டிக் ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதுல பெட்டா வச்சுக்கலாமா, உள்ள ஓபன் பண்ணி பாட்டில்னா நீங்க 2 பேரும் என் முன்னாடி நீல் டவுன் போட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்றா. சரி ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உள்ள ஓபன் பண்ணும்போது பாட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா, ஃபியூச்சர் லேடி கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க கத்திட்டு இருக்காங்க. இது பெட்டு, சோ உங்களோட சைடுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஆன்ட்டி கேக்குறாங்க. சரி அப்ப நான் சொல்றேன், உள்ள ஒரு பாட்டில் இருந்ததுன்னா ஒரு ஷீட் சாப்பிடுவோம், 2 பாட்டில்னா 2 ஷீட், 10 பாட்டில் வச்சிருந்தா ஹோல் டாய்லெட்டே சாப்பிடுறோம். உன்கிட்ட ஒரு பாட்டிலே இருக்காது, அதுல உள்ள ஒரு டிராப்க்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு தெரியுமா, அதை நீ வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரி அதே பர்ஃபியூம் நிறைய இருக்கு, அதுவும் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் பாட்டில் இருக்கு. பார்க்கும்போது அது ஐக்கு ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கு, செம கிளாஸா இருக்கு, இதெல்லாம் எப்படி அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. மெங்கும் இதை சும்மா விடுறதா இல்ல, நீங்க எங்களை சீட் பண்ணலான்னு பாக்குறீங்க, இது மேடம் தான் நேற்று ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க, அப்ப அது அவங்க வீட்டுல தான் இருக்கும், அதை நீங்க 2 பேரும் உங்களோட சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ப மாட்டேங்கிறான். ஆமா ஆமா அதுதான் கரெக்டா இருக்கும், நீங்க 2 பேரும் உங்க ஓனரோட ஐட்டம்ஸா உங்களோட ஐட்டம்னா சொல்றீங்க அப்படின்னு மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. ஆன்டிக்கு எவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்குது. சோ ஆட்களை கூப்பிட்டு எல்லாரையும் வெளியே எடுத்துட்டு போக சொல்றாங்க. மெங்கும் போகும்போது கோவத்துல பாட்டில் தூக்கி ஆன்டியோட மண்டபம் ஏறி போறா. ஹீரோயின் பேப்பருக்கு அது ஹீரோயின் மண்ணில பட்டுருது. ஆன்டி கோவத்துல இவ பெட் பண்ணால, அதனால பப்ளிக் பாத்ரூம் கூட்டு போய் அங்க அவ ஷிட்டு சாப்பிடணும் அப்படின்னு அவளை அனுப்பி விடுறாங்க. ஹீரோயின் கிட்ட ஏமா இதுல வந்த, அதனால உனக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னு ஆன்டி அவகிட்ட கேட்டா, நம்மளாம் ஒரே ஃபேமிலி ஆன்டி, இந்த காயம் பெருசு இல்ல, லைட்டா தான் பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ வந்தது இப்ப அவளை திட்டிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட இந்த வீடியோ கிளிப்பிங் காமிச்சு பாத்தியா, உன்னோட ஒய்ஃபையும் அம்மாவையும் எல்லாரும் புள்ளி பண்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, நீ தான், நீ உன் ஒய்ஃப பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாம போயிட்ட, அதனால எவ்வளவு ஒருத்தர வந்து உன்னோட ஒய்ஃப்னு சொல்லி எங்களை புள்ளி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. இன்னைக்கு மட்டும் உன் ஒய்ஃப் எனக்காக தடுக்கலன்னா அது ஏன் மண்டையில பட்டு என் வயசான மண்டையோடு உடஞ்சிருக்கும், லாஸ்ட்ல இன்னைக்கு செத்து போயிருப்பேன், இதான் நடந்திருக்கும், என் மருமகதான் உயிரை காப்பாத்தாது, ஒழுங்கா போய் அவளை டேக்கர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனு திட்டி அனுப்புறாங்க. அவனும் போய் பார்த்தா ஹீரோயின் மருந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பான். சோ அவன் போய் பக்கத்துல உட்காந்து நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா ஹீரோயின் அவசரிட்டு இருக்கா. ஏன் நீ ஷோயா ஃபீல் பண்ற, நம்ம 2 பேருமே கப்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்ளை பண்ணி விடுறான். ஹீரோயின் இந்த டைம் மெங் வந்து பிரச்சனை பண்ணா, மேபி மெங் தான் மிஸ்டர் ஃபூவோட ஒய்ஃபா இருப்பாலும், அப்படி இருந்தா நம்ம ஃபேமிலிக்கு பிரச்சனை வரும்ல அப்படிங்கிற மாதிரி அவ பயப்படுறா. அதெல்லாம் இல்ல, அந்த மேட்டர் நான் டேக்கர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இந்த டைம் அவங்க கிட்ட, என்கிட்ட 2 கார்டு இருக்கு, ஒண்ணு நீ எனக்கு கொடுத்த கார்டு, என்னோட கார்டு என்னோட சேவிங்ஸ்ல கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும், பட் ஒருவேளை மிஸ்டர் ஃபூ இதை வச்சு பிரச்சனை பண்ணாங்கன்னா நீ உன் அம்மா வெளியே கூட்டு போயிரு, இங்க இருந்தா மெங் கண்டிப்பா பிரச்சனை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, சோ நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்படியே என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ அதை நினைச்சா ஒரே பண்ணதா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி அம்மா சொல்லியிருப்பாங்க, நான் ஃபாரின் கிளம்புறேன், நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ என் மருமா கூட ஒண்ணு சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போறான். அப்ப பார்த்தா அவனுக்கு கால் வருது. சோ கட்டன்ட்டு வெளியே வந்தா அசிஸ்டன்ட்டுக்கு அந்த நெக்லஸ் பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பிரைடல் ஷாப்ல ஒரு நெக்லஸ் உடஞ்சி கீழே வந்திருக்கும்ல, அந்த நெக்லஸ் இப்ப பிரைடல் ஷாப்ல இருந்து கிடைச்சிருக்கும். பட் அந்த பொண்ணு யாருங்கிறதே இன்னும் கண்டுபிடிக்கல, இது கஸ்டம் மேட் மாதிரி இருக்கு, சோ இதை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணி யாருங்கிறது கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பாஸ், அப்ப இந்த பொண்ணை கண்டுபிடிச்சா நீங்க ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு இந்த டைம் அசிஸ்டன்ட் கேட்கும்போது, ஹீரோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா அவளுக்கு என்ன தேவைனாலும் அவ என்ன டிமாண்ட் வச்சாலும் நீ அதை பண்ணி கொடுத்துரு, ஜஸ்ட் அவளுக்கு என்னோட ஒய்ஃபுங்கிற பொசிஷன் மட்டும் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். சோ ஹீரோ இந்த டைம் ஹீரோயின் தான் சூஸ் பண்ணிருக்கான். அசிஸ்டன்ட் சிரிச்சுக்கிட்டே, பாஸ் இந்த மேட்டர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறான். ஆல்ரெடி லியாங் அஃபெண்ட் பண்ணது இல்லாம இப்ப மெங் வேற அஃபெண்ட் பண்ணதுனால ஹீரோ சூ ஃபேமிலி பிசினஸ்லயே கை வச்சுட்டான். அதனால உன் பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அம்மா வந்து மெங்க திட்டிட்டு இருக்காங்க, நீ ஹீரோயின்ட்டு நினைச்சிருக்குன்னு போயிட்டு இப்ப நம்ம ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு அவ திட்டுறாங்க. அம்மா, நான் அவளையும் அவளோட மாமியாரையும் தான் திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, என்ன இளவு பண்ணியோ, லாஸ்டா மிஸ்டர் ஃபூ நம்ம ஃபேமிலி பிசினஸ்ல கை வச்சுட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் தான், என்ன பண்ணவே தெரியாது, இந்த பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸ் சரியா இருக்கணும், இல்லைன்னா என் மூஞ்சியை முடிக்காத அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயினா அவளோட ஆன்டியா தான் இருக்கும்.
ஃபுல் ஃபேமிலியில என்னதானே மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் என்ன இருக்கும், அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பந்தான் அவளுக்கு 2 புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கால் வருது. உனக்காக மிஸ்டர் ஃபூ ஒரு டைமண்ட் ரிங் வாங்கியிருக்காங்களாமே அப்படின்னு நியூஸை பத்தி சொல்றாங்க. அதுல மிஸ்டர் ஃபூ அவங்க ஒய்ஃப்காக $20 மில்லியன் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸ் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஆமா அது என்னோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்றா. என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட உன்னை பத்தி தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான் மிஸ்டர் ஃபூ மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு, அந்த ரிங் உன் கையில தானே இருக்கு, நான் அதை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் ஓகே சொல்றா. ஜஸ்ட் ஒரு ரிங் தானே, அது போட்டோல இருக்கு, சோ அதே மாதிரி ஃபேக் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு ஆள்கிட்ட ஃபேக் கொடுத்துருக்கா. அவனும் இதுக்கு 20,000 தரணும் அப்படின்னா இது ஃபேக் தானடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபேக்னாலும் இதுலயும் நாங்க டைமண்ட் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால 20,000 தா, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு அவன் டீல் பேசுறான். சரி சரி தந்து துளைக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட காசு செட்டில் பண்ணிட்டு இங்க வந்தா அந்த பொண்ணு அதை பார்க்க வந்திருக்கா. கூடவே ஒரு டேரக்டர் கூட்டு வந்திருக்கா. அவன் ஸ்டார் ப்ரோக்ராம்னு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். கூட வந்த கேமராமேனும் அந்த ரிங்கு க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துக்கிட்டே இருக்கான். இவளுக்கு ஒரு பயமா இருக்கு, தள்ளிப்போ ரிங்கு உடஞ்சிட போகுது அப்படின்னு அவனை திட்டுறா. இப்ப அந்த ஸ்டார் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதுல எங்களை கெஸ்டா கூப்பிடுறாங்க. நீங்க தானே மிஸ்டர் ஃபூ மேரேஜ் பண்ணிக்க போறீங்க, இந்த ரிங்கு பத்தி தெரிஞ்சுக்க எல்லாருமே ஆசையா இருக்காங்க, சோ நீங்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளை கூப்பிட்ட. எப்படியும் நான் தான் மிஸ்டர் ஃபூ மேரேஜ் பண்ணிக்க போறேன், அதனால அதை ஃபர்ஸ்ட் பப்ளிசிட்டி பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறேன்னு சொல்றா. இந்த டைம் ஹீரோயின் வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்றா. நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா, இங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு ஆடியன்ஸ்ல ஒரு ஆள் மிஸ் ஆகுது, அதுல நம்ம சைன் இன் பண்ணா சும்மா உட்கார்றதுக்கே 500 ரூபாய் கிடைக்கும், நீ வரியா, ஒவ்வொரு நேமே சைன் இன் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றா. சோ வீட்டுல தண்டமா இருக்கிறதுக்கு அங்க போனா காசு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோனும் சரின்னு சொல்றா. ஹீரோயின் கிளம்பும்போது ஹீரோ அவளை பாக்குறான். என்னோட டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கியா அப்படின்ட்டு அவகிட்ட பேசினா அவ ஆன்சர் பண்றதுக்குள்ள ஹீரோக்கு பயமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் காமிக்கிறான். ரிங் சூப்பரா இருக்கு, இது எவ்வளவு அப்படின்னு கேட்டா 20 மில்லியன் சொன்னா கண்டிப்பா ஷாக்லயே மயங்கி விழுந்துருவா. அதனால 2,000 தான், ஒரு தெருக்கடையில தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இது ரொம்பவே அழகா இருக்கு, பார்க்க ரியல் டைமண்ட் மாதிரி தான் இருக்கு, அப்ப நம்ம தான் டிவோர்ஸ் பண்ண போறோம்ல, சடனா ஏமா ரொம்ப கேரிங் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, ஆக்சுவலி நான் டிவோர்ஸ் பத்தி ரொம்ப திங்க் பண்ணேன், நம்ம டிவோர்ஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல வருவான். அதுக்குள்ள ஃப்ரெண்டு கால் பண்ணி டைம் ஆச்சு சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறா. சரி நான் அர்ஜென்டா வெளியே போக வேண்டியது இருக்கு, நான் ரிட்டர்ன் பேசுறேன் அப்படின்னு ஹீரோனு கிளம்புறா. நான் ஏன் அவளை ஸ்டாப் பண்ணல, ஸ்டாப் பண்ணா இன்னைக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், நான் வர டைமிங்க மிஸ் பண்ணிட்டே இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. மெங்கோட ஷோக்கு தான் ஹீரோயின் வந்திருப்பா. அப்போ மெங்கோட டைமண்ட் ரிங் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாருமே இன்னைக்கான ஷோ கெஸ் பண்ணிருப்பீங்க என்னன்னு, மிஸ்டர் ஃபூவோட ஃபியூச்சர் ஒய்ஃப் தான் நம்ம மீட் பண்ண போறோம். அவங்க ரீசெண்டா டைமண்ட் ரிங் வாங்கினாங்கல்ல, அந்த டைமண்ட் ரிங்கை பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்க எல்லாருக்குமே ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ரிங்கு காமிக்கிறாங்க. அந்த ஷோ வர லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த டைம் ஆடியன்ஸ் உள்ள ஹீரோயின் கையிலேயே அதே ரிங் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. சோ ஹீரோயே ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. 2 ரிங்கு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு க்ளோஸ் அப்ல வச்சு பார்த்தா ஹீரோயின் ரிங் ரொம்ப பிரைட்டா தெரியுது. அப்போ ஹீரோயின் ரிங் தான் ஒரிஜினலா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இங்க லைவ் டெலிகாஸ்ட்க்கு வந்தாச்சு, சோ இதை ப்ரூவ் பண்ணாம போனா நல்லா இருக்காது, ஹீரோயின் லோக்கல் ஷாப்ல வாங்கினதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க வந்தாச்சுல செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரிங்கையும் கேக்குறாங்க. பரவாயில்ல, அது 2,000 தான் வாங்கியிருக்காங்க, நான் 20,000 வாங்கியிருக்கேன், அப்ப என்னோட ரிங் தான் ஒரிஜினல் மாதிரி தெரியும் அப்படின்னு மெங்கு கான்பிடென்ட் ஆகிக்கிறா. இங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோட ரிங் தான் ரியல்னு சொல்றாங்க. மெங்கு அதே எப்படி ரியலா இருக்க முடியும், அவதான் சொல்ற ரோட் கடையில வாங்கினதுன்னு அப்படின்னு சொன்னா, நான் நல்லா பாத்துட்டேன், எனக்கு இந்த ஒர்க்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன் ஹீரோ வச்சுக்கிற ரிங் தான் ரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனால நம்ப முடியல, என் ஹஸ்பண்ட் எனக்கு பிரசண்டா கொடுத்தாங்க அப்படின்னு அவன் ஒரு ஃபூல், அவன் எப்படி இதெல்லாம் கொடுத்துருப்பான் அப்படின்னு அங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. சோ இதுக்கெல்லாம் ஒரே வழி, உங்க 2 பேருக்கும் உங்களோட ஹஸ்பண்ட் தானே இந்த ரிங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க, சோ உங்க ஹஸ்பண்ட் இங்க வர சொல்லுங்க, அவங்க கிட்ட விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, பட் மெங்க கிட்டதான் மிஸ்டர் ஃபூவோட நம்பர் இல்லையே, சோ சும்மா போன் எடுத்து டயல் பண்ணிட்டு மிஸ்டர் ஃபூ எனக்காக இந்த ஷோக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. ஓ நீங்க பிஸியா இருக்கீங்களா, அப்போ உங்க ஒர்க்கை முடிச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். மிஸ்டர் ஃபூ கம்பெனி டீல் விஷயமா பிஸியா இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஏன்னா அதுக்குள்ள ஹீரோனோட ஹஸ்பண்ட் வருவான், அவன் ஒரு ஃபூல், சோ அவளை டிஃபைன் பண்ணாலே போதும், என்னோட தான் ஒரிஜினல் எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் அவளோட பிளானா இருக்கும். சோ ஹீரோயின் அதே மாதிரி கால் பண்ண சொல்றாங்க. அவ கால் பண்ணி ஹீரோ கிட்ட நான் ஒரு ஷோக்கு வந்திருக்கேன், நீ வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குறான். கமெண்ட்ஸ் எல்லாமே தாறுமாறா வந்துட்டு இருக்கும். பாதி பேருக்கு மேல ஹீரோயின் தான் பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஷோக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்டான். சோ அங்க கிளம்பி போறான். மெங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயின் நல்லா புள்ளி பண்ணணும்னு நினைக்கிறா.
அதுக்காக அவன் நியூவா 2 ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்கால, அவங்களையும் ஸ்டேஜுக்கு வர சொல்லி ஹீரோனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒரு பிச்சைக்காரி, உன் ஹஸ்பண்ட் ஒரு ஃபூல், நீங்க 2 பேரும் எப்படி இந்த ரிங் எடுத்தீங்க? ஒருவேளை மிஸ்டர் ஃபூல் அந்த ரிங் வாங்கின தெரிஞ்சு அதை அங்க இருந்து ஆட்டி போட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் இது திருடுறேன் சில என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தந்தா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன்னெல்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாலும் நீ உண்மையை சொல்லுவேன். உன் ஆன்டி எங்க? உன் ஆன்டி தானே உனக்கு இந்த ஐடியா கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வரான். இந்த டைம் அவன் மாஸ்க் போட்டு வருவான். மாஸ்க் போட்ட ஹீரோவை தான் மிஸ்டர் ஃபூல் எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால அவனும் மாஸ்க் வியர் பண்ணிட்டு வந்திருக்கான். மிஸ்டர் ஃபூவை பார்த்தது மெங்க் எனக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு அவனை பக்கம் ஓடுறா. அவன் டைரக்டா ஹீரோயின் பக்கத்துல போறான். இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க பர்சனும் மிஸ்டர் ஃபூல் நீங்களே இப்போ எங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, மில்லியன் வியூவர்ஸ் உங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டைமண்ட் ரிங்க நீங்க யாருக்காக வாங்குவீங்க அப்படின்னு ஹீரோ கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் மாதிரி போய் மாஸ்க் ரிமூவ் பண்றான். எல்லாருமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலி மிஸ்டர் ஃபூ அவங்களோட ஃபேஸ் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு, என்னோட ஹஸ்பண்ட் தான் மிஸ்டர் ஃபூவா அப்படின்ட்டு. இவனுக்கு ஒரு ஃபூல் மிஸ்டர் ஃபூவா, இது தெரியாம அவன்கிட்ட வம்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இந்த ரிங்கு யாருக்காக வாங்கினா அப்படின்னு சொல்ல வரும்போது அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறான். நான் அந்த நெக்லஸை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தால அந்த நெக்லஸ் யாரோட கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நெக்லஸ் சூ ஃபேமிலியோட பொண்ணோடது, அது மெங் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு எடுத்து ஹீரோ ஸ்டேஜ்ல பண்ண முடியல. இந்த மெங்கோட கதையை முடிச்சுட்டு தான் ஹீரோயின் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணும், அதுதான் அவளுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு லைவ் டெலிகாஸ்ட கேன்சல் பண்ண சொல்றான். அப்புறம் ஹீரோயின்ட்டே நான் அப்புறம் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். மெங் எல்லாத்தையும் பார்த்துட்டு மிஸ்டர் ஃபூக்கு அப்ப ஹீரோயினுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி அக்லியா இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும், அவன் ஃபோன்ல இருக்கும்போது பிரியாத்திரமா மேரேஜ் பண்ணிருப்பான், இப்பதான் அவன் மூஞ்சி பாக்குறான்ல, உன் மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருக்கு, ஒன்னெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பானா, அதான் இங்கேயும் விட்டுட்டு போயிட்டான், ஏன் மிஸ்டர் ஃபூ செடியூஸ் பண்ணு நினைக்காத அப்படின்னு அவ போறா. எங்க ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த அட்டாக் வருது. சோ தலை சுத்தி ஸ்டேஜ்ல விழுறா. ஹீரோ போயிட்டு அந்த நெக்லஸை பத்தி கேட்கும் போது அந்த மேனுஸ்கிரிப்ட் ஒரிஜினல் ஓனர் வருது, இது மார்க்கெட்ல ரிலீஸ் ஆகவே செய்யல, சோ இது டிசைன் பண்ணவங்க தான் அதை ரெடி பண்ணிருக்காங்க, ஆனா இது எல்லாமே சூ ஃபேமிலி அட்ரஸ் தான் காமிக்குது அப்படின்னு அவன் எல்லாத்தையும் சொல்றான். இது எல்லாத்தையும் மெங்கு ஒழிஞ்சுன்னு கேட்டுட்டு இருப்பா. அப்ப இவங்க அந்த நெக்லஸ் டிசைனை பத்தி தான் பேசுறாங்க. அந்த நெக்லஸோட ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் என்கிட்ட தான் இருக்கு. அப்போ ஹீரோயின் கூட அந்த பிரைடல் ரூம்ல இருந்தது எல்லாத்த பத்தி பேசிருப்பாங்க. சோ இவளே கால்குலேஷன் போட்டு ஹீரோ ஆல்ரெடி அந்த பிரைடல் ரூம்ல ஒரு மேனை மீட் பண்ணது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. சோ அதை வச்சு இவளும் ப்ராப்பரா ஒரு பிளான போடுறா. சோ ஆட்களை செட் பண்ணி ஹீரோ தேடிட்டு இருக்க பர்சன் மெண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாத்தையும் செட் பண்ண சொல்றா. எங்க ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கண்மணிக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்க பிரெக்னன்சில நிறைய அப்நார்மல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னு, அதனாலதான் உங்களுக்கு திரும்பவும் இந்த அட்டாக் வந்திருக்கு, இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது பாய்சன் தெரிய வந்திருக்கு, இதை நீங்க டைரக்டா எடுத்துக்கல, உங்க லவர் கூட நீங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதுதான் அங்க இருந்து உங்களுக்கு பரவி இருக்கு, இதை என்ன பாய்சன் கன்ஃபார்ம் பண்ணாம எங்களால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதனால இது என்ன பாய்சன் கண்டுபிடிக்கணும், உங்க பாய் ஃப்ரெண்ட் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இதெல்லாம் அந்த ஸ்ட்ரேஞ்சராக தான் நடந்துச்சா, அவங்க இப்ப எங்க போய் தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. இந்த டாக்டர் பேசினதே ஹீரோட டாக்டர் கேட்டுட்டு இருந்திருப்பான். சோ ஹீரோட ரிப்போர்ட் வாங்கி பார்க்கும்போது அது எக்ஸ் பாய்சன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. சோ ஹீரோ கூட இருந்த பொண்ணு இவதான் அப்படிங்கறத டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஸ்ட்ரேஞ்சரை கண்டுபிடிச்சாதான் இவரோட உயிரையும் காப்பாற்ற முடியும், இவன் குழந்தையோட உயிரையும் காப்பாற்ற முடியும், அதனால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கிறான். அவன் மிஸ்டர் ஃபோன் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் வேணும், பிரைடல் ஷாப்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட ரூமுக்கு இப்ப மெங்க அவன் தேடி வந்திருக்கா. அதுவும் ஹீரோயின் அந்த ஷாப்ல போட்டுனா அதே காஸ்டியூம் போட்டு வந்திருக்கா. சோ ஹீரோயினுக்கு அர்ஜென்ட்டா வேற ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட காலை கட் பண்ணிடுறான். இங்க வந்த மெங்க நீங்க தேடிட்டு இருந்த பொண்ணு நான் தான் பிரைடல் ஷாப்ல உங்க கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை ப்ரூவ் பண்ணாம நான் எப்படி நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரைடல் ஷாப்ல என்னைக்கு எத்தனை மணிக்கு மீட் பண்ணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கறான். அவளும் டைம்லைன் முதற்கொண்டு கரெக்டா சொல்லிடுறா. அடுத்து எந்த ரூம்னு கேட்டா ரூம் நம்பர் 1 அப்படின்னு அதையும் பக்காவா சொல்லிடுறா. இருந்தாலும் அவளோட டவுட் கிளியர் ஆகல. அப்போ இதான் நீ மிஸ் பண்ண நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் நெக்லஸ் காமிக்கிறான். அவதான் ஆல்ரெடி நெக்லஸ பாத்துருப்பாளே. சோ இது ஒரு நெக்லஸ் கிடையாது, என்னோட நெக்லஸ் பால் நெக்லஸ், டைமண்ட் நெக்லஸ் கிடையாது அப்படின்னு கரெக்டா சொல்றா. அந்த நெக்லஸ கூட நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு அதுல போட்டோஸ் எடுத்து காமிக்கிறா. நல்ல வேலை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் நான் இதெல்லாம் ரிச் லேடி ஆகணும்னு நினைச்சு பண்ணல, நம்மளோட குழந்தைய வயிற்றுல இருக்கு, அது இன்னசென்ட் தானே, அப்பா இல்லாம ஒரு குழந்தை வந்தா பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்டிங் எடுத்துட்டு வந்துட்டேன், அது உன்னோட குழந்தைதான் அப்படின்னு சர்டிபிகேட் காமிக்கிறா. இந்த டைம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருக்கா. யாருமே நிக்கல, நீயே நைட்டு போயிடாத அப்படின்னு தாங்கிட்டு பேசிட்டு இருக்கா.
அப்பதான் ஒரு காதை பார்க்கும்போது காதுல ஒரு காயம் இருந்திருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் அந்த டேங்க்கு புதுசா வந்து நாய்க்கு தான் அந்த காயம் இருக்காது. அதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணதே இந்த ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறா. அப்போ ஹீரோ இதெல்லாம் மென்காக தான் பண்ணானா? நான் மென்கிட்ட சண்டைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்து சமாளிச்சிருக்கான். ஏன்னா ஷோக்கு வந்த ஹீரோ ரிட்டர்ன் போகும்போது மென் கூட போயிருந்திருப்பான். அதை பார்த்ததுனால ஹீரோயினும் இது அவளுக்காக தான் பண்ணானா, இதை நான் சும்மா விட மாட்டேன், அவங்ககிட்ட பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு கோமா ஆபீஸ் போறா. அங்கதான் மெங்கு வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருப்பால. ஹீரோயினை பார்த்தது இவளுக்கு இவங்க வந்தா இவளை இரிட்டேட் பண்ணுமே அப்படின்னு ஹீரோ கிட்ட கைய வச்சு உன் குழந்தைய ஃபீல் பண்ணிப்பாரு, நம்ம குழந்தைய வயிற்றுல இருக்கு, அப்புறம் ஹீரோனை எப்படி யூஸ் பண்ண போற, அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அவளோட கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது வேற ஒரு மேன் கூட ஒண்ணா இருந்துட்டு இருந்தா, அதை பார்த்துதான் கல்யாணமே ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டு ஹீரோவும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா அப்படின்னு அவனும் அந்த மேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக மென்கிட்ட அந்த மேன் யாரு, நான் அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன்ல, ஸோ அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ண எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும், ஸோ அந்த மேன் யாருன்னு சொல்லு அப்படின்னு அவகிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோயின் அதை பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுவா. அப்ப அவன் இதெல்லாம் டிவோர்ஸ் பண்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்குன்னா இவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னது எல்லாமே மெங்கு பத்தி தான் சொல்லியிருந்திருக்கான். நான் தான் ஒரு ஃபூல் மாதிரி நம்பியிருக்கேன் அப்படின்னு அவ கோமா கிளம்புறா. மெங்கும் அந்த மேனை பத்தி எப்படி சொல்ல முடியும், அந்த மேனே ஹீரோ தானே, அவளை பத்தி தான் நம்ம எதுக்கு பேசணும், நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதை சொல்ல அப்படின்னு அதை பத்தி பேசினா என்ன கல்யாணமா, நான் என்ன ஒரு கொஸ்டினும் என் பண்ணலையே, அன்னைக்கு நம்ம என்ன பொசிஷன்ல பண்ணோம் அப்படின்னு கேட்டா அது எப்படிதான் எனக்கு தெரியும், அது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இருட்டவரை இருந்துதான் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் கிட்ட ஆல்ரெடி மெங்கோட மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டிருக்கான். அவனும் கரெக்டான டைம் கொண்டு வந்து இவளோட உடம்புல அந்த எக்ஸ்பைசன் இல்ல அப்படின்னு சொல்றான். என்னது எக்ஸ்பைசரா அப்படின்னு அவ திருதுன்னு முடிச்சிட்டு இருக்கா. சோ ஹீரோ கூட இருந்த பொண்ணு இவளன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ யாருன்னு சொல்லு, நீ எந்த உமனை பத்தி பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சி வைக்க அது ஹீரோயின் தெரிஞ்சா இவன் கண்டிப்பா ஹீரோயினுக்கு ஒண்ணு சேர்ந்துருவான். அப்புறம் அவன் என்ன தெரிச்சாயிருப்பா, அது நடக்கவே கூடாது, என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவளும் லாஸ்ட் வரைக்கும் வாயை திறக்கல. அதுக்குள்ள டாக்டர் இப்ப வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணு என்னோட ஹாஸ்பிட்டல் தான் மெடிக்கல் செக்அப் வந்தா, இதுல அவளோட உடம்புல பாய்சன் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சோ இதை நீ தேடிட்டு பொண்ணு அப்படின்னு ரிப்போர்ட்டை கொடுத்தா அதுல ஹீரோயின் நேம் போட்டிருக்கு. அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணு அப்படின்னு அவளை தேடி போனா வீட்டுல ஆளை காணும், அவ டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டு வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு அவளை தேடி சுத்திட்டு இருக்கான். அப்பதான் ஃபிளைட் டிக்கெட் போட்டிருக்கான்னு தெரிஞ்சு இப்ப ஏர்போர்ட்டுக்கு போய் தேடிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவளுக்கு மறுபடியும் தலை சுத்ததான் இருக்கும், அதனால பாத்ரூம் போயிருப்பா. ஹீரோ கால் பண்ணி அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு அந்த பிளேனே ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். பட் அதை அவங்களால பண்ண முடியல, அது ஆல்ரெடி டேக் ஆஃப் ஆயிடுச்சு, நான் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள மேன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருது, இப்போ டேக் ஆஃப் ஆன ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னு. சோ அதுல உள்ள எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. சோ ஹீரோவும் அதை கேட்டு உடஞ்சு போயிடுறான். எங்க ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போயிருப்பால, அங்கேயே மயக்கம் போட்டிருப்பா. இப்ப அங்க வந்து ஒரு லேடி தான் அவங்களை எழுப்புவாங்க. என்னன்னா இங்கேயும் மயங்கிட்டனா, என் ஃபிளைட்டுக்கு ஒரு டைம் ஆச்சே அப்படின்னு எந்திரிக்கும் போதுதான் ஹீரோயினோட ஃபிளைட் என்னன்னு கேட்டு அந்த ஃபிளைட் இப்பதான் கிராஷ் ஆச்சு, நல்ல வேளை கடவுள் உங்களை காப்பாத்திருக்காங்க, நீங்க அந்த ஃபிளைட்ல போகாம இருந்தது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. 7 இயர்ஸ் கழிச்சு 2 கியூட்டான பேபிஸ் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதான் ஹீரோனோட பசங்க. இப்ப அங்க ஒரு பொண்ணு அப்பாவும் போறத பத்தி இவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. எல்லாருக்கும் அப்பா இருக்கு, நமக்கே இல்லை அப்படின்னு கேட்டா நம்ம அப்பா பன்னிக்குட்டியா மாறிட்டாரு அப்படின்னு பக்கத்துல உள்ள பிரதர் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயின் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. பாப்பாக்கும் இந்த டைம் ஃபீவர் இல்லை, டாக்டர் அவளோட கண்டிஷனை பத்தி கேட்க அவங்க கூப்பிட்டு போயிட்டு குட்டி பாப்பாக்கு அனிமியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வாஷ்ரூம்ல ஒரு லேடி ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா, அவங்க ஒரு டாக்டர். ஸோ அவங்க தான் ஹீரோயினோட கண்டிஷனை பார்த்துருந்துருப்பாங்க. ஹீரோயினோட பாடியில இருந்து எக்ஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணதான் அவங்க தான். உன்னோட பாடியில இருந்து நான் டாக்ஸின் ரிமூவ் பண்ணாலும் அந்த டாக்ஸின் ரொம்ப நாள் உன் பாடியில இருந்ததுனால அது உன் குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதனால அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கான ஒரே பெஸ்ட் பாசிபிளான ட்ரீட்மெண்ட் எம்பிளிக்கல் கார்ட் ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. தொப்புள் கொடி இருக்கும்ல, அதோட பிளட்டை வச்சுதான் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னே சொல்றாங்க. அதுக்காக ஹீரோயின் இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பசங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர் கூட சேர்ந்து இவ ஒரு குழந்தை பத்துக்கணும். அப்ப அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை வச்சு இந்த பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அந்த மேன் யாரும் தெரியாது. ஸோ என் பொண்ணுக்காக மறுபடியும் சிட்டிக்கு போகணும். ஸோ ஹீரோயின் மறுபடியும் அந்த பிளேஸ்க்கு போற மாதிரி காமிக்கிறாங்க.
பசங்களும் அப்ப நம்ம அப்பா பன்னிக்குட்டியா மாறல, அப்பாவை நம்ம அம்மாக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க தீவிரமா சர்ச் பண்ணும்போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆயிருந்திருக்கும்ல 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த போட்டோஸ பாக்குறாங்க. அப்ப அம்மா மேரேஜ் பண்ணது ரிச்சஸ்ட் மேனு, அவனை போய் மீட் பண்ணாதான் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும்ல அப்படின்னு அம்மாக்கு தெரியாம 2 பசங்களும் கிளம்பிட்டாங்க. ஹீரோ 7 இயர்ஸ் கழிச்சு ஹீரோயின் போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அசிஸ்டன்ட் வந்து, எஸ் குரூப்ல இருந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, அவங்களோட பிரசிடென்ட் உங்க கூட கோஆபரேஷன் வைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, பட் நமக்கு தான் இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வைக்கிறான். எங்க ஹீரோயின் பசங்களை தேடி வந்தா பசங்களை காணும். சோ ட்ராக்கிங்க வச்சு பசங்களை தேடி ஹீரோயின் போயிட்டு இருப்பா. ஹீரோ மீட்டிங் ரூமுக்கு வந்து 2 சின்ன பசங்க இருக்காங்க. நான் தான் தப்பான பேசுக்கு வந்துட்டேனா அப்படின்னு கிளம்ப போனா, நாங்க தான் எஸ் குரூப்போட பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு அவங்க 2 பேரும் இன்ட்ரோ ஆகுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு ஹீரோயின் திரு முடிச்சிட்டு இருக்கான். உண்மையாதான் சொல்றோம், நாங்க உங்க கூட ஒரு கோஆபரேஷன் வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம், அதுக்காக 1 பில்லியன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் காமிக்கிறாங்க. அந்த 1 பில்லியன் எதுக்காகனா குழந்தைக்காக. என்ன இது, உங்க வீட்டுல எல்லாம் பெரிய ஆட்கள் கிடையாதா, என்ன இப்படியே வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, என் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நீங்களும் என் அம்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாதான் என்னோட சிஸ்டரை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏதோ பைத்தியக்காரத்தனமா இருக்கு, உங்க அம்மா யாரு, உங்ககிட்ட யாரு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு ஹீரோ கோச்சிட்டு கிளம்புறான். அப்பா அப்பா போயிடாதீங்க, சிஸ்டர் உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவளோட காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு குழந்தையே கிடையாது, அப்புறம் என் லைஃப்ல வேற ஒரு உமனுக்கு இடமும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வரா. டே இங்க நட பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு அவ வந்து திட்டிட்டு ஹீரோவை பார்த்தா, நீ 7 இயர்ஸ் முன்னாடி ஃபிளைட் கிராஷ்ல சாகலையா, நீ என்ன உயிரோட தான் இருக்கியா, அப்ப எதுக்கு நான் விட்டு போன அப்படின்னு ஹீரோயின் ஹக் பண்ண போறான். பசங்க முன்னாடி கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. பசங்களா, அப்ப இவங்க 2 பேரும் நம்மளோட குழந்தைங்களா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயினும், என்ன உன் குழந்தைங்க, உன் குழந்தைங்களும் கிடையாது, நீங்க 2 பேரும் டிரைவர் கூட வீட்டுக்கு போங்க அப்படின்னு பசங்களை அனுப்பிட்டு, அவங்க 2 பேரும் உன்னோட குழந்தைங்க கிடையாது, நான் இங்க வந்ததுக்காக என்னோட பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் நான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் வந்தேன், ஒன்னு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் பசங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதனால நீ வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக போறா. நீ பயாலஜிக்கல் ஃபாதர் தான் சொல்ற, அது நான் தான் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, என்ன காமெடி பண்றியா, நமக்கு மேரேஜ் ஆச்சுதான், நீ என்னோட ஹஸ்பண்ட் தான், பட் மேரேஜ் லைஃப்ல நமக்குள்ள எந்த பிசிக்கல் கான்டாக்டுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படிடா குழந்தை வரும் அப்படின்னு கேட்டா, மேரேஜுக்கு அப்புறம் இல்ல, பட் மேரேஜுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல அப்படின்ட்டு அந்த பிரைடல் ஷாப் இன்சிடென்ட்டை சொல்றான். ஹீரோ தான் ஆல்ரெடி இந்த மேட்டரை வச்சு ஹீரோயின் மேல கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு மென் கிட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருந்திருப்பான்ல அப்படின்னு இப்ப அதை திங்க் பண்ணிட்டு, நீ என்னை பத்தி பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க, அதான் உனக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அது நான் தான், நீ நான் என்ன சொன்ன நம்புவ அப்படின்னு கேட்டா, நீ என்ன சொன்னாலும் சரி நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு போக போறா. அப்ப பேக் சைட்ல இருந்து ஹக் பண்ணிட்டு, இந்த ஹக் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அந்த டைம் என்னோட ஃபேஸ பார்க்காம போயிட்ட, இப்போ நான் மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா, இப்போ இதுக்கும் ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ உனக்கு நான் தான் இந்த பொண்ணுன்னு தெரியும், எக்ஸ்டாக்ஸின் என் பாடியில இருக்கணும்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது என்ன டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கேன், எதுக்காக, நான் அக்லியா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன டிவோர்ஸ் பண்ண பார்த்தல, இப்ப எதுக்கு ரிட்டர்ன் ஆக்டே வர, அதுக்கு என்ன காரணமா இருக்கும், உன் கூட உள்ள அழகான பொண்ணுங்களாம் போர் அடிச்சு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவாலே அவளுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஸோ ஃபைனலி இப்போ குழந்தைக்காக தான் டிசைட் பண்ணியாச்சுல, ஸோ குழந்தைக்காக இதை பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் டிசைட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் இப்பவே பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, உனக்கு அவ்வளவு அவசரமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். குழந்தைக்காகலாம் எப்ப வேணா ரெடின்னு சொன்னால, அதனால இப்பவே பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்படின்னு கேட்கும் போது, அவ எனக்கு டெஸ்டிங் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா, இது என்ன கொடுமையா இருக்கு அப்படின்னு இப்போ கைனகாலஜிஸ்ட மீட் பண்ண போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு, உங்க ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே நார்மலா இருக்கு, ஸோ உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நேச்சுரலாவே ட்ரை பண்ணுங்க, இந்த டெஸ்ட் டியூப்லாம் உங்களுக்கு டைம் ஆகும், டிலே ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ரேட் அதிகம், உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை வேணும்னா இதை நீங்க ட்ரை பண்ணும், அப்புறம் எனக்கு நிறைய கேசஸ்லாம் இருக்குமா, கிளம்புங்க அப்படின்னு அவங்கள விரட்டி விட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கும் அதை கேட்டு ஜாலியா இருக்கு. ஹீரோயினுக்கு மறுபடியும் இவங்கிட்ட போய் கேட்கணுமா அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் எம்பரசிங்கா இருக்கும். ஸோ இப்போ உன் வீட்டுக்கு போலாமா இல்லை என் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என் வீட்டுல பசங்க இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போனா எம்பரசிங்கா இருக்கும், பட் ஹீரோ வீட்டுக்கு போனா அங்க ஒருவேளை மெங்கிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணும், அதனால உன் வீட்லயும் கன்வீனியன்டா இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதை நீ வந்தே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப அவளை கூப்பிட்டு போறான். எங்க வந்திருக்காங்கன்னா 2 பேரும் ரெண்டல் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அங்கதான் ஹீரோ இப்போ வரைக்குமே ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். சோ அங்க கூப்பிட்டு வந்திருக்கான். அப்போ நீ என்ன இந்த வீட்டுலதான் இருக்கியா, தனியா தான் இருக்கியா அப்படின்னு கேட்டா,
ஆமா, என்னோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க, அதனால நான் தனியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, என்னாச்சு மென் கூட டிவோர்ஸ் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. நான் இப்ப மெங்க பத்தி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை மீட் பண்ண வரும்போது நீங்க 2 பேரும் பேசுறதையும் கேட்டேன். அப்போ உங்க குழந்தை மென்கோட வயித்துல இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருந்தா. நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்பதான் ஹீரோக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அன்னைக்கு பிரைடல் ஷாப்ல இருந்த பொண்ணு அவதான் சொல்லிதான் என்கிட்ட க்ளோஸ் இருந்தா. நான் ஒண்ணுதான் தேடிட்டு இருந்தேன், பட் அது நீ தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ ஒரு வழியா எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவன் மேல கொஞ்சம் கோவம் இருக்கு. அன்னைக்கு நீ ஸ்டேஜ்ல அவளுக்காக ஹெல்ப் பண்ண, அப்ப நான் மயங்கி விழுந்தேன், உன்னை ஹெல்ப்காக பார்த்துட்டே இருந்தேன், பட் நீ என்னை கண்டுக்காம போயிட்ட. அப்புறம் நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீ என்ன டச் பண்ணதே கிடையாது, அதுக்கு காரணம் நான் அக்லியான ஃபேஸா இருக்கேன்னு உனக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே அப்படின்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ சண்டை போடுறதுக்கு நேரமா இந்த 7 இயர்ஸ் உனக்கு பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் தெரியுமா அப்படின்னு 2 பேரும் பெட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா டாக்டர் என்ன சொன்னாங்க, பாசிபிலிட்டி அதிகமா வேணும்னா அதிகமான டைம் பண்ணணும் அப்படின்னு திரும்ப அவளை பெட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். செக் பண்ணும்போது ஹீரோனுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இதோட ஹீரோக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் என் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்றா. ஹீரோ அவளுக்காக ப்ரீமெடிக்கல் சப்ளிமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், குழந்தைகளுக்காகவும் ஸ்ட்ராபெரி கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைக்கிறான். அதுல உள்ள பிரெக்னன்ட் கிட்ல பாசிட்டிவ் இருக்கிறத பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுறான். நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் சேட உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏன் அழுற அப்படின்னு டிஷ்யூலாம் எடுத்து கொடுத்தா, நம்ம கோஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா எண்ட் ஆயிடுச்சு, இனி நமக்குள்ள எந்த கான்டாக்டுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்ற. அப்போ இதெல்லாம் கோஆபரேஷன் தான் என்ன? இவளோட பார்வையில எனக்கு எந்த ஒருத்துமே கிடையாது, என்ன ஜஸ்ட் குழந்தைக்காக தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சேட் ஆயிட்டு வெளியே போறான். இதை பார்த்துட்டு குழந்தைங்க தான் அம்மாக்கு அப்பாவுக்கு என்னதான் பிரச்சனை, 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு வேண்டாம் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க, ஐ லவ் யூன்னு சொல்றது அவ்வளவு பெரிய கஷ்டமா, இதுக்கு நம்ம தான் ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்பாவை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், பட் அம்மா கிட்ட யார் பேசுறது அப்படின்னு கேட்கும் போதுதான் நீ மறந்துட்டியா நமக்கு ஒரு பாட்டி இருக்காங்கல்ல அப்படின்னு பாட்டியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோட அம்மா ஃபாரின் போயிருந்திருப்பாங்கல்ல, அப்புறம் ஹீரோ பார்க்க வரவே இல்லை. உங்க பையனுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பேர்த்டே வரப்போகுது, நீங்க கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் போறீங்களா அப்படின்னு கேட்டா முடியாது முடியாது, அவன் மட்டும் என் மருமகளை நல்லா பார்த்துட்டு இருந்தானா இப்போ 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க, அவனால்தான் என் மருமக இந்த உலகத்தை விட்டு போயிட்டா, அதனால அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டான் அப்படின்னு அம்மா கோவத்திலே இருக்காங்க. அப்போ எஸ் குரூப்போட பிரசிடென்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி கொடுக்குறாங்க. 2 குழந்தைங்களுமே பாட்டி பாட்டின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னடா பாட்டின்னு பேசுறீங்க, நீங்க 2 பேரும் தான் எஸ் குரூப்போட பிரசிடென்டா அப்படின்னு கேட்டா, ஆமா பாட்டி, நீங்க உடனே கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வரணும், அப்பா அம்மாவோட ரீமேரேஜ் நீங்க தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்க அம்மா யாரு அப்படின்னு கேட்கும்போது ஜியாமின்னு சொல்றாங்க. ஜியாமிங்க போய் சாகல, அவ உயிரோட தான் இருக்கா, அப்போ உடனே கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு பாட்டி அவங்க பேயாச்சு. பசங்களை பார்த்து பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன பண்ணலான்னு பிளானை போட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக போறாங்க. ஆன்டி போயிட்டு ஹீரோவை மீட் பண்ண போறாங்க. நீ அந்த ஃபிளைட் கிராஷ்ல இறந்துட்டேன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நீ தான் என்னோட மருமகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனா இப்படி 2 பேரும் பிரிஞ்சு போவீங்கன்னு தான் நினைக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த மேட்டரை ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்காத, நான் உன்னை எதுக்காக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ உன் இஷ்டப்படி இரு, பட் என் பையன் ஃபுல் ஃபேமிலியோட வாரிசு, ஸோ அவனுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவனுக்காக ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம், அவளே இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறான், அவன் என்னதான் உள்ளுக்குள்ள உடஞ்சு போயிருந்தாலும் ஃபேமிலிக்காக இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும், அவனே என்ன பண்ணுவான் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஹீரோக்கு மேரேஜ் ஆக போற தெரிஞ்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட பசங்க பேச வந்திருக்காங்க, கோஆபரேஷன் எண்ட் ஆயிடுச்சுல, அதனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 பில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு கார்டு கொடுக்குறான். அப்பா கிட்ட என்னடா காசு கொடுத்துட்டு இருக்க, இதெல்லாம் அப்பாவோட கடமை அப்படின்னு சொன்னா, நீங்க ஏன் எங்களோட அப்பா கிடையாது, எங்களுக்காக அம்மா புது டெடியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது புது டெடியா அப்படின்னு கேட்டா, ஆமா இன்னைக்கு 2 o'clock ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னதும் இப்போ ஹீரோவா அதை கேட்டு டல் ஆயிட்டான். எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல நம்மளாம் முந்திக்கிட்டதான் உண்டு, இல்லைன்னா எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பசங்க சொல்லி விடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இல்ல அங்க போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு லாஸ்ட்ல எதுக்காக ரெக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு அங்க போறாங்க. எந்த பொண்ணு நீ மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு ஹீரோயின் போய் நிக்கிறான். அதே மாதிரி அவனும் வந்து நிக்க, இன்னைக்கு உனக்கு மேரேஜ் தானே அப்படின்னு கேட்டா, எனக்கு இல்ல உனக்கு தான் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ரீமேரேஜ்க்காக எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு இங்க பசங்களும் பாட்டியும் வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னா உள்ள போங்க அப்படின்னு பசங்க சொல்ல ஹீரோவை அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் சேர்ற மாதிரி காமிக்கிறதோட இந்த டிராமா எண்ட் பண்ணிருக்காங்க. டிராமா உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.
அப்புறம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.